श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं शरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालं यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्घुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணு மாது பொருந்திய மார்பில் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயசः कारुण्यस्य तथा करो निरवधेरादेर्हि सिद्धौषधम् घोराघौगदवाग्नि संजय घनक संसार मेघानिलः साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் கமர்களும் குறுகதில்லா விடமுடை அரவில் பள்ளி விரும்பினால் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றநேர் மாடம் மாடே குருந்து சேர் பெருந்தி பொன்னை மஞ்சளற்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்கான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் திண்ணம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनं पद्मनाभा जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृधां यदा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदाम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यमरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिः तत्क्षणात्
निगमकल्पतरोर्गलितं बलं सुखमुखापमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुवेदमवेदकृत्यं दैपायनो विरहकादर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुष्टं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं व्याससूनुमुपयामि गुरुमुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் சகலவிதமான பாவங்களை நாசம் பண்ணும். பாவம் நாசமாயிடுது அப்படின்னாலே புத்தி தெளிவார். புத்தி தெளிவாயிடுது அப்படின்னாலே மனசு தானாக பகவானிடத்திலே லயப்படும். பகவானிடத்திலே மனசு லயப்பட்டுடுத்தினாலே தானாகவே பகவான் நம்ம கிட்ட வருவான். பகவான் தானாகவே நம்ம கிட்ட வந்துட்டான்னா ஆனந்தம் நம்ம கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். ஆனந்தம் எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்கிற பட்சத்துல துக்கம்ன்ற விஷயத்துக்கு இடமே இல்லை. துக்கத்துக்கு இடமில்லைன்ற காரணத்தினாலேயே மனசு முழுக்க கிருஷ்ணன் நிறைஞ்சிருப்பான். கிருஷ்ணன் நிறைஞ்சிருக்கிற காரணத்தினாலே பக்தி ஞான வைராக்கியம் பூரணமா கிடைச்சிடும். பக்தி ஞான வைராக்கியம் பூரணமா கிடைக்கிறதுனாலேயே ஜீவிதம் பிரயோஜனமாகும். ஜீவிதம் பிரயோஜனம் அடைஞ்சுடுத்தினாலே தானாகவே வைகுந்த பிராப்தி கிடைச்சிடும். வைகுந்த பிராப்தி கிடைச்சுட்டாலே வந்த காரியம் முடிஞ்சது. இதுதான் வாழ்க்கை. வைகுந்த பிராப்தி அடையணும். இந்த வைகுந்த பிராப்தி அடையணும் அப்படின்னா ஆச்சரியமா மனசு சுவாமி கிட்டே போகணும். அதுக்கு நிறைய நாம ஜபம். மனசு லயப்படுறதோ இல்லையோ, ஸ்ரத்த இருக்கோ இல்லையோ, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நாம ஜபம் நம்மளை பக்குவப்படுத்தும். ஸ்ரத்த இல்லாம நாம ஜபம் சொல்லலாமான்னா நன்னா சொல்லலாம். அப்படி சொன்னா பிரயோஜனம் உண்டான முதல் பிரயோஜனம் ஸ்ரத்த வரும் நாம ஜபத்துல. சுயம் அனுபவத்தை சொல்ல முதல்ல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரத்தையெல்லாம் கிடையாது, ஆசையெல்லாம் கிடையாது, நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அது என்னடா பண்ணிடுது அப்படின்னா நாம ஜபம் என்ன ஸ்ரத்தையா பிடிச்சுன்னு. நமக்கு அஸ்ரத்தை இருந்தா கூட நமக்கு ஸ்ரத்தையே இல்லாம நாம ஜபம் பண்ணா அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நாம ஜபத்துக்கு நம்ம மேல ரொம்ப ஸ்ரத்த வந்துடும். அப்ப தானாகவே அந்த நாமம் நம்மளை பிடிச்சுன்றும். இதுதான் ஒரு சக்தி.
வாகினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஆண்டா ரொம்ப அழகா சொல்லிருக்கா. மனதினால் சிந்தனை பண்ணுன்னு இருக்கா, ஸ்ரத்தையோடு சிந்திக்கலாம் சொல்லலை. நாமஜபம் சொல்றா, என்ன பெருசா பிரயோஜனம் கிடைக்க போறதுன்னு ஒரு சிந்தனை இருக்கு, அதுவும் சிந்தனை தான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. என்ன பெரிய கிருஷ்ணா என்ன பண்ணிட போறது, எவ்வளவோ இதெல்லாம் இருக்கு, அதை விட்டு இந்த பெருமை கிருஷ்ணான்ற இந்த 2 அக்ஷரம் பெருசா பண்ணிட போறதான்னு ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க. அந்த சிந்தனையே போய பிழையும் புகுதருவான். அப்புறம் என்ன ஆகும்னா தானாகவே நின்றனவும் தீயினில் தூசாகும். ஒரு ஸ்திதியில அந்த ஸ்ரத்த வந்துடும், அந்த தாபம் வந்துடும். அப்ப தானாகவே பாபம் நாசமாகும். ரொம்ப சுலபம் வாழ்க்கை, ரொம்ப அற்புதமானது வாழ்க்கை. இந்த நாம ஜபம் சொல்லணும்னு எப்ப வரும்? குரு சொல்றா. குரு சொன்னா போதுமா? இந்த நாமத்துக்குரியவன் பலவானா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? யார் இவன்? என்னமோ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, யார் இந்த கிருஷ்ணா? எதுக்கு நான் அவன் பேரை சொல்லணும்? எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, எனக்கு அவனுக்கும் ஒழிக்க முடியாத சம்பந்தமே இருக்கட்டுமே. அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? அவனை பத்தி தெரிஞ்சாதானே அந்த நாமத்துல ஒரு ருச்சி வரும். அவனை பத்தி தெரியணும்னா பாகவதம். அவனை பத்தி தெரிஞ்சுடுத்தோ அப்படின்னா பாகவதம். டென்ஷன் ஜாஸ்தி ஆகுதுல, என்ன அத்தியாயம் எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இதுதான் நினைக்கிறதுக்குள்ள எங்கேயோ போகிறது. ஒரு தெளிவா இல்லை இல்லையா? இப்படிதான் சஸ்பென்ஸா பாகவதத்தை அனுபவிக்கும். டெய்லி என்ன பண்ணும், ஏதாவது பக்கத்தை பிரிச்சு வாசிக்கும். இல்லாடி ஒரு 5-6 அத்தியாயம் பிடிச்சி வச்சுக்கணும். சீட்டை எழுதி போட்டு ஒரு சீட்டை எடுத்துட்டு வாசிக்கும். இப்படி நிறைய அனுபவிக்கணும். நீ சீட்டை எழுதி போட்டு தான் ஒரு அத்தியாயம் கிடைச்சிருக்கு. அதான் சொல்றேன். 10ஆம் இடத்துல போட்டு அவர் ஒரு அத்தியாயம் எடுத்து கொடுத்து இருந்தாரா அப்படின்னா நிறைய அத்தியாயம் வாசிக்கிட்டு அதுவா ஆசை வந்தது. உடனே பத்மநாபன் எனக்கு இதுவும் ஆசையா இருக்கு, அதுவும் ஆசையா இருக்கு, அதுவும் ஆசையா இருக்கு, இதுவும் ஆசையா இருக்கு, எல்லாம் ஆசையா இருக்குன்னு சீட்டை எழுதி போட்டேன். எடுத்து கொடுத்துட்டார். அவர்கிட்டயே கொடுத்தாச்சு. அவர் ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துட்டார். அது என்ன அத்தியாயம்? என்ன தவம் செய்தனை யசோதா. வேற யாரு? பத்மநாபன் இடத்துல நிறைய சீட்டை எழுதி போட்டோம்னா முதல்ல எடுக்கிற சீட்டு யசோதா சீட்டு தான். ஏன் பத்மநாபனுக்கு யசோதா பிடிக்கும்னா 2 வயசு குழந்தை ஒண்ணும், அதனால யசோதா தான் அவனுக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஒரு 7 வயசு தாண்டிடுத்துனா கூட கோபிகா ரமணன். பத்மநாபனுக்கு வாத்சல்யம்னா அவ்வளவு பிரீத்தி, அவ்வளவு பிரீத்தி. அதனாலதானே திவாகர முனி சொன்னார்னு தான் அவ்வளவு பிரியவனானவன் சின்னவன மாணிக் குரலனே தாலேலோன்னு ஆயிட்டான். சின்ன குழந்தையா இருந்தா தானே அம்மா கொடுக்கறதெல்லாம் சாப்பிடும் சின்ன குழந்தை. அதனாலதான் பில்வமங்கல ரிஷி கொடுத்த உப்பு மாங்காவை இன்னி வரைக்கும் சாப்பிட்டு இருக்கு. என்ன இருக்கு? பெரியவாளா இருந்தா எனக்கு இது பிடிக்கல, இவ்வளவு உப்பா இருக்கு, இது எப்படி நான் சாப்பிடுறது அப்படின்னு கேட்டுடுவோம். இந்த சின்ன குழந்தையா இருக்கிறதுனாலே உப்பு மாங்காவும் சாப்பிடுறது, மீனி பாயசமும் சாப்பிடுறது, பால் பாயசமும் சாப்பிடுறது. அதனாலதான் ஜாலியா வேட்டைக்கு போகிறது, ஜாலியா ஆறாட்டுக்கு போகிறது, பீச்சில் குளிச்சுட்டு மண்ணில் புரண்டு விளையாடிட்டு வந்துடும். சின்ன பையன், 2 வயசு பையன் பத்மநாபன். என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. கிருஷ்ணன் அம்மா அம்மா அம்மான்னு ஜபிக்கிறான். பகவான் 11 வயசு கால பரியந்தம் யசோதையின் இடத்திலே இருந்தான். அதுக்கப்புறமா சுவாமி கிளம்பிட்டார் மதுரா. ஆனா அப்ப கூட யசோதை வாழ்ந்துட்டு அவன் அம்மா 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 அம்மான்னு அந்த சப்தம் காதுல ஒழிச்சுட்டே இருக்கான் யசோதைக்கு. தூக்கத்திலே கூட வளர்றாளா, கிச்சா அதிரசம் வேணுமாடா, லட்டு வேணுமாடா, குழந்தை
பசிக்கிறது இல்லையா அப்படிலாம் பேசுறாள். ராத்திரி தூக்கத்தை வளர்றாள். என்ன தவம் செய்தனை யசோதா. ரொம்ப சுலபம் யசோதா பக்தி. பகவான குழந்தையா பார்க்கறது ரொம்ப அற்புதம். நெய்யாற்றின் கடையில பார்த்தோம் கிச்சா பயல எப்படி நினைந்தா கையில வாழைப்பழமும் வெண்ணெய் என்ன காம்பினேஷனோ தெரியல. யாரா வாழைப்பழத்துக்கு வெண்ணெயை விட்டு சாப்பிட்டு இருக்காளா? அவன் தான் சாப்பிடுறான். வாழைப்பழத்தையும் வெண்ணெய் வச்சு ஈன்னு அடிச்சுன்னு நிக்கிறது, மனசு கொள்ள போகிறது. குருவாயூர் போனா சுவாமியை பார்த்து அப்படி மயங்கி போறோம். ஏன்னா குழந்தை உடுப்பி கிருஷ்ணன் தான் மயங்குறோம். குழந்தை தொட்டமல்லூர் அம்பேகாலு கிருஷ்ணனை பார்த்தா மயங்குறோம். ஏன்னா குழந்தை. பத்மநாபனும் குழந்தை. சரியா 22 ஆதிகேசவரும் குழந்தை தான். தீமேன்னு படுத்துட்டு இருக்க குழந்தை. இந்த குழந்தைகள்லாம் யாருக்கா கொடுக்கணும்னு தோணுதான் கொடுத்துட்டே இருக்கும். வேண்டாம் வேண்டாம்னா கூட இன்னைக்கு ஆதிகேஸ்வர் அப்படிதான் பாயசம் வேண்டாம் வேண்டாம் சாப்பிடு சாப்பிடு வேண்டாம் வேண்டாம் சாப்பிடு சாப்பிடு வேண்டாம் வேண்டாம் சாப்பிடு சாப்பிடு டம்ளரை சாப்பிட தூக்கோட சாப்பிடு. இந்த குழந்தைகள் ரொம்ப பிரீத்தி வந்து கொடுத்தனா எது யாருக்கிட்ட என்னாலும் இப்படி வந்து யாரு பிடிச்சவாகிட்ட கொடுத்துட்டே இருக்கும். சத்தியமா 22 அடிக்கு ஒரு குழந்தை வேஷ்டியை கொடுத்தா கட்டிக்க மாட்டேங்குது, போர்வையா பூத்திக்கிறது. நான் சந்து போனேன். ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாமா, அழகா அப்படி கட்டிக்க வேண்டாமா, அப்படியே இழுத்து அப்படி போத்தீங்க அண்ணா இருக்க கதகதான் அப்படின்னு திருவடி மட்டும் மறைச்சிக்கிற அவ்வளவுதான். கணுக்காலேந்து கழுத்து வரைக்கும் இழுத்து போத்திட்டு தேனேன்னு படுத்து கொடுத்து. அத்தனை பிரீத்தி அவனுக்கு, இவ்வளவு ஆசை. கிளம்பவும் விடாம போகவும் விடாம என்ன பாடுபடுத்திட்டான். பகவான் பக்தவத்சலன் வாத்சல்யத்துக்கு ரொம்ப சுலபமா வசப்படுறான். அதுலயும் அவன் நிறைய தடவை அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கான். பொய் சொல்லும்போது அம்மா நாகம் பக்ஷிதவான் அம்ப, நான் சாப்பிடவே இல்லை அம்மா அப்படி சொல்லும்போது ஏக்கமா இருக்கான். அம்மா இவெல்லாம் பொய் சொல்றாமா, இப்ப காம்பீரியமா இருக்கான். அம்மா கிச்சாக்கு பசிக்கிறது மமந்தா அப்படின்னு போது அப்படி கெஞ்சறதான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல இந்த அம்மான்ற அந்த துவனியை அவன் பிரயோகப்படுத்துறது எல்லாம் பிரம்மாஸ்திரமா இருக்கு. வாயில மண்ணெல்லாம் தின்னுட்டு அப்படி அம்மா நான் சாப்பிடவே இல்லம்மா அப்படின்னு அந்த வார்த்தைக்கே யசோதை மயங்குறாள். அம்மா அம்மா அப்படின்னு ராதி தூக்கி அம்மா பால் அப்படின்றதான் உரிமையோட கேட்குறது. அடுத்த ராத்தி இந்த அம்மா நம்ம சொல்றதுல யசோதை உருகிறாளாம், வெண்ண மாதிரி உருகிறாளாம். எல்லா சமயத்தையும் அம்மா சொன்னான். ஒரு சமயத்தை அவன் சொன்ன அம்மா யசோதைக்கு ஆயுசு முழுக்க வயிற்றுல என்னமோ பண்ணிட்டே இருந்துதான். தாமோதர பந்தம் சுகம். கட்டி போட்டுருவோம் கையில, கட்டி போட வேண்டாம். கிருஷ்ணனை கட்டி போட்டாலே நம்ம கட்டுக்கள்லாம் விட்டு போகுது. நிகமாந்த மகாதேசிகளை தான் சொல்றாரு. கிருஷ்ணனை கட்டி போட்ட லீலையை கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளை கட்டின்னு இருக்கோம்னு. ஒவ்வொரு கட்டா போகுமா, இந்த சம்சார கட்டு போகுமா, பிராரப்த கட்டு போகுமா, புண்ணிய பாப கட்டு போகுமா, காம குரோத பயம் எல்லாம் ஒவ்வொரு கட்டா தானா அவிழ்ந்து 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 போகுமா. இவன் கட்டுப்பட்டதை நினைச்சுட்டோம்னா நம்முடைய கட்டுக்கள் அவிழும் அப்படின்றார் நிகமாந்த மகாதேசிக. அதனால அந்த அத்தியாயம் தான் வாசிக்க போறோம். இது பத்மநாபன் சீட்டு எடுத்து கொடுத்த அத்தியாயம். அதனால அதைத்தான் அனுபவிக்க போறோம். 9வது அத்தியாயம், நவம் அத்தியாயம். நவம் அத்தியாயம் நவம் நவமா இருக்கும். எப்ப வாசாலும் அழகு, எப்ப நினைச்சாலும் அழகு, எப்ப சொன்னாலும் அழகு. தானாகவே ஒரு நாள் கட்டி போட்டா தேவலை அப்படின்னு ஒரு தோணல் வரும்படியான ஒரு அத்தியாயம். நவமோத்தியாய. கிருஷ்ணலீலால பகவான் பக்தர்களுக்கு எவ்வளவு தூரம் வசப்பட்டவன், பத்துடை அடியவர்களியவன் அப்படின்னு அந்த ஒரு வாக்கியத்தை கொண்டே நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். அவ்வளவு வசதியான ஒரு அத்தியாயம். அழகா வாசிப்போம், கட்டி போட்டுருவோம் பயல. ஆகஸ்ட் 8 தேதிக்கு கோகுலாஷ்டமி வருது.
கட்டி போட்டு வைங்க அவங்க, விடவே விடாதீங்க, விடவே விடப்படாது. என்ன இறுக்கி கட்டி போடணும். பார்த்துருவோமே, அத்தியாயத்தை வாசிப்போம். யசோதையுடைய பக்தியின் எல்லை, கிருஷ்ணனுடைய சௌலபியத்தின் எல்லை, பக்தர்களுக்கு வசப்பட்டிருக்கும் தன்மை, எல்லா பெரியவாளும் அசந்து போய் மோகிச்சு போய் புலம்பக்கூடிய ஒரு விஷயம் தாமோதரன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரா தாமோதரா அப்படின்னாலே அவ்வளவு சத்தியம். கட்டி போடணும் சுவாமி. சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம், ஜெய் போலோ யசோதா மாதா கீ, ஜெய் போலோ தாமோதர பகவான் கீ. ஹரே கிருஷ்ணா. சுகவாச ஏகதா கிருஹாத் कर्मांतर निरुक्तासु निर्ममग्न स्वयं धनी. ये कथा ஒரு நாள் யசோதை ஜோரா ஆத்திர நிறைய வேலைக்காரிகள் இருக்கா. முன்னாடி இருந்தா இப்ப ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டாங்க வேலைக்காரிகள். நந்தகோபர் கேட்கிற, என்னடி யசோதை வீட்டுல வேலைக்காரி ஜாஸ்தியா போயிட்டே இருக்காளடி, எதுவா இருந்தாலும் என்ன கேட்காதீங்க, உங்க பிள்ளைய போய் கேளுங்க. ஒரு வேலைக்காரி சும்மா அப்படி வாங்கியே உட்காந்து இருக்கா, என்னடி பண்றாரு எனக்கு தெரியலையே. அதுவா டெய்லி கோபிகள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அந்த கம்ப்ளைண்ட்லாம் வாங்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கேன். வாங்கி 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 பானையில் போடுவோம், அதை ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் வச்சுட்டு இருக்கேன். அதுக்காக அவ இன்னொருத்தி அவள் பக்கத்தில் நின்றுருக்காள். அவள் எதுக்குன்னு அவள் சொல்றதெல்லாம் உண்மையா விசாரிக்கிறது ஒருத்தி வச்சிருக்கான். எல்லாம் முட்டாள் கூட்டம் தான் வச்சுக்கோங்க. நிறைய வேலைக்காரிகள் எல்லாருக்கும் வேலையை கொடுத்துட்டாளாம். ஒரு நாள் எல்லா வேலைக்காரிக்கும் வேலை கொடுத்துட்டா ஒரு முக்கியமான காரியத்துக்கு வேலைக்காரி இல்லாமல் போயிட்ட சமயத்தை அப்படிதான் ஆடும். வேலைக்காரி இருக்கான்னு தான் நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு என்னைக்கு அவசரமோ என்னைக்கு ரொம்ப அவசியமோ அன்னைக்கு ஒருத்தரம் கிடைக்குமாலும் ஒழுங்கா வேலை பண்ண மாட்டான். அதனால யசோதை பார்த்தா ஆச்சரியமா தானே தயிர கடையறாளாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல்லாய்ச்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலே. ஆண்டவர் சொல்ற தைரரவம் கேட்கலையா? தயிர கடையிற சப்தம், கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் எதுன்னா தயிர் கடையிற சப்தம். கிருஷ்ணன் அப்படியே மயங்கிற சப்தம் அந்த தயிர கடையிற சப்தம். சர் 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 சர். சமயத்துல ராத்திரி தூக்கம் வரலை அப்படின்னா தயிர கடைய சொல்றான். அம்மா எதுக்கு அந்த சரசர் சப்தமே நல்லா இருக்குமா, அப்படியே அதே ஒரு தாலாட்டு பாடுறா போல இருக்குமா அப்படின்னு. துவாரகரெல்லாம் யாராத்தையா தயிர் கிடந்தா கூட ஓடிப்பேன், நான் கொஞ்சம் கடையிறேனே அப்படின்றான். எதுக்குடா நீ கடையிற, நீ துவாரகாதேசன் இல்ல அப்படின்னு சொல்லி அவனையே கடையறான். ஆச்சரியம். அதனால யசோத ஜோரா தானே தயிர் கடைஞ்சுட்டு இருக்கா. வேற யாராவது கடைய சொல்லியிருக்கப்படாதா? அன்னைய நாள் நல்ல நாள் யசோதைக்கு. வாஸ்துபடி, நியூமராலஜி படி, அவன் நட்சத்திரப்படி, ராசிப்படி இந்த நாள் மிகச்சிறந்த நன்னாள் அப்படின்னு அவள் சொல்லிட்டான். கேலண்டர்ல போட்டுட்டான். தானே தயிர் கடையிற. அவ்வளவு வேலைக்காரி இருந்தாலும் இவ கடையிற சமயத்தை சில காரியங்கள் நாமே பண்ணும்படியா நிலைமை வந்துடுதுன்னா புலம்பப்படாது, அழப்படாது. இது ஏதோ ஒரு கிருஷ்ண லீலா ஒளிஞ்சுன்னு இருக்கு. நன்னா நான் வச்சுக்கோம். இத்தனை பேரை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, நானே இழுத்து போட்டு பண்ண வேண்டியிருக்கேன். யசோத புலம்பல, கிருஷ்ணகானம் பாடிண்டு தயிர் கடையிற. தத்பால சரிதானி ச ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தானிய காயத. ததி நிர்மந்தனே கால தயிர் கடையும் காலத்துல தத்பால சரிதானி அவனுடைய நிறைய லீலைகள் இருக்கு பாருங்க. இப்பதானே பறந்திருக்கான், சில வருஷங்கள் தானே ஆயிருக்கு. ரொம்ப ஒன்றும் பெரிய பையன் ஆகலை. ஏதோ 15 வயசு ஆயிடுத்து, 20 வயசு ஆயிடுத்துனா பரவாயில்ல. ஆனா இது பிறந்த அண்ணிலேருந்து விதவிதமா லீலைகள் நடந்துட்டு இருக்கா. இது பேசிட்டு இருக்காளாம். இதையே பேசினாலும் அம்மாக்கள்லாம் அது பண்ணதையே திரும்ப 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 சொல்லிட்டே இருப்பான். அம்மாக்கள், பாட்டிகள், தாத்தாக்கள் வாழ்க்கைலாம் இந்த குழந்தை பண்ணதை 1000 கோடி தடவை சொல்லுவா, சலிப்பே வராது.
எப்படி பேச தெரியுமா, அப்படி பேச தெரியுமா, அப்படி பேச தெரியுமா அப்படி. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய தான பாலலீலைகளை ஜோரா பாடிண்டு அதெல்லாம் ஸ்மரணம் பண்ணிண்டு அழகா தயிர் கடையறாளாம். எல்லா சமயத்திலையுமே கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணணும், கிருஷ்ண கானம் பாடணும். ஜோர தயிர் கடையறா யசோதா. ஆச்சரியமா யசோதை எப்படி தயிர் கடைஞ்சான்னு வர்ணிக்கிறார். அழகான புருவங்கள் உடைய யசோதை, பெரிய இடுப்பா, அதுல ஒரு ஒட்டியான வேற கட்டினு தேவையா கழுவி தானே. சரியா ஒன்றும் குமரி ஒன்றும் கிடையாது யசோதை. வயசான காலத்துலதான் கிச்சாபைய கிடைச்சிருக்கான். அதுல எவ்வளவு திரும்பி வந்துடுத்தான். அப்பப்ப யசோதை ஒட்டியானம் கட்டிக்கான பக்கத்தாவது மாமி கேட்கிற எத்தனை கிலோலடி பண்ணி போட்டுருக்காய். ஒருத்தி கேட்ட யசோதை உனக்கு இந்த வயசுல ஒட்டியானம் தேவையா, ஏன் அழகா இல்லையா அப்படின்னா, அழகா தாண்டி இருக்க, ஜோரா இருக்கு, இடுப்பு உரல் மாதிரி இருக்கு அப்படின்னுட்டாங்க. யசோதை நினைச்சுட்டா உரலுக்கு நடுவுல கொஞ்சம் இழப்பா இருக்கும், ரெண்டு பக்கம் தான் அப்படி இருக்குமே. அவ வந்து மேல் பக்கத்தை நடுத்து நடு பக்கம் நினைச்சுட்டா அப்படி அவ்வளவு இழப்பாவா இருக்கேன், இதுக்கு மேல இழப்பா இருக்கவே முடியாது யசோதை. அப்படி ஒரு இடுப்பு, அதுல ஒட்டியான பின்ன நான் கிருஷ்ணனோட அம்மா இல்லையா, அவனோட இதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்க வேண்டாமா, கிருஷ்ணன் தான் சொன்னான். அம்மா அந்த காலத்து மாமிக்கெல்லாம் நன்னாவே இல்லம்மா, நீ கட்டிக்காமா. அப்படியானாக்கா அந்த உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, நீ கட்டினா அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாமா, சூப்பரா இருக்குமா. இடுப்பு உனக்கு தான் இடுப்பு நல்லா காத்திரமா இருக்கு. இடுப்பு காத்திரமா இருக்கக்கூடாது, இடுப்பு காத்திரமா இருந்தா அழகு கிடையாது. இதுக்கு காத்திரமா இருக்கான் வயிறு, அதுக்கேற்ற மாதிரி அம்மா பிள்ளை அப்பா என்னமா இருக்கு பாரு, ஒத்து அப்படியே இடுப்ப தள்ளிட்டு அவன் வர, வயிற்ற தள்ளிட்டு இது வர, எல்லாம் மகாகணபதி கூட்டமாவே டும் 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 நடக்கிறது தான். அவன் சொல்லிட்டான், அதனால ஒட்டியானம் எல்லாம் கட்டின்னு இருக்காளாம், பல நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு இருக்காளாம். கஷ்டப்பட்டு தயிர் கடையில காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த அப்படி அழகான தயிரை கடையிறாளாம் கிருஷ்ணா அப்படின்னு ஜோரா அப்படி கையை வச்சுட்டு கை நிறைய வளையல போட்டு அழகான புருவங்கள் எல்லாம் அப்படி இப்பெல்லாம் அப்பப்ப மேக்கப் வேற போட்டுக்கிறாளாம். புருவத்தெல்லாம் அப்படி ட்ரிம் பண்ணிட்டு, ஐப்ரோ எல்லாம் அப்படி பண்ணிட்டு, அப்படி கொஞ்சம் அப்படி ஷேப் எல்லாம் பண்ணிட்டு, அழகா நெத்தி சுட்டி சந்திரபபை சூரிய பபை எல்லாம் போட்டுட்டு, தேவையா தலை நிறைய புஷ்பம் எல்லாம் வச்சுட்டு, கை நிறைய வளையெல்லாம் போறான். அழகி யசோதை, நேரார் இந்த கண்ணி யசோதை அப்படின்றாளே ஆண்டாள், அவ்வளவு அழகா. கோல விளக்கே ரொம்ப அழகா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே எம்பெருமாட்டி யசோதா அப்படின்றாள். அவ்வளவு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிண்டு கிச்சாவர் அப்பப்ப இருந்தா பூ வச்சுக்கோமா, அம்மா அம்மா இந்த வளையல் போட்டுக்கோமா, அம்மா இந்த பொட்டு வச்சுக்கோமா. எப்பவுமே புருஷ குழந்தைகளுக்கு அம்மாவுடைய வஸ்திரங்கள், அம்மாவுடைய ஆபரணங்கள்ல ஒரு பெரிய காதல் உண்டு. சின்ன புருஷ குழந்தைலாம் பாருங்க, அம்மா வளையல இடத்துல இப்படி பண்ணும், அது என்னமோ அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸ்திரீ குழந்தைகள் இருந்தா பெரிய விஷயம், அது ஸ்வயம் ஸ்திரீ. இந்த புருஷ குழந்தைகளுக்கு அம்மாவுடைய விஷயங்கள்ல ஒரு பிரீத்தி உண்டு. அதனால எல்லா ஆபரணமும் போட்டிருக்கலாம். கிச்சாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். எல்லாத்தையும் போட்டு ஜோரா தயிர் கடையிறாளாம், கிருஷ்ணகானம் பாடிட்டு வேர்க்கிறதா. அப்ப எப்படி கடைஞ்சிருப்பா பாருங்க, நன்னா வேர்க்க 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 தயிரை கடையிறாளாம். தலையிலேருந்து புஷ்பங்கள்லாம் உதிர்றதா. அப்படியே சிரிச்சுண்டு கிருஷ்ணனை ஸ்மரிச்சுண்டு ஆனந்தமா தயிர் கடையிறான். சாதாரண ஒரு காரியம் தானே, கிரகத்துல பண்ணக்கூடிய ஒரு சாதாரண காரியம். கோபினா டெய்லி பண்ணக்கூடிய காரியம் தான். ஆனா அதுல கூட ஒரு கிருஷ்ணானுபவத்தை அப்படியே அனுபவிக்கிறார். அல்ப காரியங்கள்ல கூட கிருஷ்ணஸ்மரணை பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த பெரிய காரியங்கள் நடந்தா ஆனந்தம், சத்தியமா கிடையாது. அல்ப விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஆனந்தம். சின்ன குழந்தைகள் அல்ப காரியங்கள் தான் எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கறது. அது தப்பு தப்பா பேசுறது, நம்ம பண்றதை காப்பி எடுத்து அதை அப்படியே பண்றது, நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படியே பண்ணிட்டுனா அது ஒரு பெரிய நளினமா இருக்கும். அல்ப விஷயங்கள்ல கூட பகவத் கிருபை இருக்கு, பகவத் ஸ்மரணை பண்ணணும்.
அழகா வேர்க்க விறுவிறுக்க புஷ்பம் எல்லாம் தலையிலிருந்து கீழே விழ ஜோர ஆச்சரியமா யசோத தயிர் கடையலாம். மத்நந்திம் ஜனனீம் ஹரிஹி. ஆச்சரியமா இவ இப்படி எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாலாம். கிச்சாவுக்கு பால் குடிக்கிற ஆசை வந்துடும். ஜனனீம் ஹரிஹி. ஹரிக்கு ஜனனின் இடத்துல தன்னோட அம்மா கிட்ட, தன்னுடைய அம்மான்னு ஒரு சுவாதந்திரியமா கிருஷ்ணன். எங்க அம்மா யசோதா அம்மா தயிர் கடையிற சப்தம் அதெல்லாம் கேட்டுவிட்டு எங்க அம்மா தயிர் கடையிறாளு அப்படின்னு சொல்லி ஜோரா வந்துட்டான். வந்துட்டு அழகா வந்து அப்படி மத்த பிடிச்சு நிக்கிறதான். வேண்டாம், சாக்கு பால் தச்சி வேண்டாம் அப்படின்ற, தயிர் வேண்டாம், பால் வேணும், அம்மா பால், அம்மா பால் அப்படின்னு முந்தானை வரை பிடிச்சி இருக்கிற நிறைய பேர் இருக்காள். அதெல்லாம் இல்லை, அம்மா பால், அம்மா பால் அப்படின்னு தடுத்துட்டு போய் நேரம் அந்த லேசா அந்த செல்ல சின்னங்கள் வேற இருக்கும். அது ஒரு அழகு. இந்த குழந்தைகள் அம்மா இடத்த பால் குடிக்கிறதுக்கு என்னமோ 10 வருஷமா சாப்பிடாத மாதிரி எங்கும் அப்படின்னு முனைகிட்டே இருக்கும். இப்ப சின்னங்களோட போய் அம்மாட்ட போய் அம்மா பால் தா, கிச்சாக்கு பால் தா அப்படின்றா. என்னமோ கையில் எடுத்து கொடுக்குற மாதிரி பால் தா. அசோக் சொன்னா பால் இல்லையே, அதோ ஓ அப்படின்றான். அவ சனத்தை அடித்தோ பால், கிச்சாக்கு பால் அப்படின்றதான். எப்படி இருக்கும்? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நிஜமாவே அந்த பகவான் சுவாதந்திரியம் யசோத மேல அவ்வளவு உரிமை வச்சிருக்கான்னா தவம் செய்தனை யசோதா. அழகா பால் அப்படின்னு கேட்டுட்டானா யசோதைய தயிர் கடைய விடாம தடுக்கிறானா. இவன் திருப்பார் கடலையே கடைஞ்சவன். தயிர் கடைகிறது அவனுக்கு ஒரு விஷயம். அவன் எதுக்கடா யசோத பிள்ளையான்னு நினைச்ச போது பால் குடிக்கணும், அவ்வளவுதான். யசோதைக்கு ஒரே ஒரு கைங்கரிங்க, பால் கொடுக்குற கைங்கரியம். மற்றவாருக்கும் ஒவ்வொரு கைங்கரியம். யசோதைக்கு ஒரே அம்மா பால் குடுறா, ராத்திரி அம்மா பால் குடிறா, காதல் அம்மா பால் குடுறா, மத்தியானம் அம்மா பால் குடுறா. அம்மா பாலாடா இவளே கேட்டுடுறா, அம்மா பால். இப்படியே தான் பால் 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 ஓடி வரான. யசோதையின் பால் அவ்வளவு காதல் அவனுக்கு, பிரீதி. என்னமோ அவ்வளவு சுகமா இருக்கான் சுவாமிக்கு, அவ்வளவு சுகமா இருக்கான். உலகத்திலே நிஜமாவே பவித்திரமானது கலப்படம் இல்லாத ஒரே வஸ்து இன்னி வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான். எல்லா வஸ்துலையும் கலப்படம் வந்துடும். நிஜமாவே அவ்வளவு வசதி யசோத பரபிரம்மத்துக்கு தராளாம். உலகத்துக்கே எவன் போஷணம் பண்ணிட்டு இருக்கானோ, எவன் போஷிக்கிறானோ அவனை இவ போஷிச்சு வளர்க்கிறாளாம். பால் கொடுத்து பால் கொடுத்து பால் கொடுத்து. இதுக்கு யார் பால் கொடுக்கறது? எத்தனை லிட்டர் பால் கொடுக்கறது? கொடுத்துட்டே இருக்கா, குடிச்சுட்டே இருக்கா. அதனால அம்மா பால் அப்படின்னு சொல்லி அவளை தயிர் கிடைய விடாம தடுக்கிறான் சுவாமி. ஆச்சரியமா உடனே பகவான் பார்த்தானே ஏறி மடி மேல உட்கார்ந்து கொடுத்தான். போனவனே பத்மநாபன் ஏறி மடி மேல உட்காந்து அப்படி இருக்கும். பாடான் இருக்காதா, ஓடி தானே ஓடி வந்து இடுப்பு ஏறி உட்காந்து தூக்கிக்கோ அப்படின்னா அப்படி தூக்கி வச்சுட்டா அப்படி இருக்கும். இடுப்புல தூக்கி வச்சு மடியில வாடா பத்து வா அப்படின்னு தூக்கி அப்படி மடியில வச்சு என்னடா பட்டுக்குட்டி சொல்லுடா அப்படின்னு. அது அம்மா பால் அப்படின்னு திரும்பித்தான். பால் அப்படி முந்தானி இழுத்ததுன்னா இவ்வளவு சுக்கமா இருக்கும். அப்படி சொல்லிட்டானா அம்மா மடி மேல உட்காந்துட்டானா. நாக சைனத்திலே படுக்கிறவன், நாகாசனத்துல அமரக்கூடிய விஜயாசனன் ஜம்னு உட்கார்ந்து இருக்கான். பரமபதத்துல இருந்தால் சிங்காசனமாம் அப்படின்னு ஆதிசேஷன் மேல உட்கார்ந்து இருக்கான். யசோத மடி மேல சமத்தா உட்கார்ந்து இருக்கான். உட்கார்ந்து அம்மா பால் அப்படின்னு. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, பிரம்மதேவர், பரமேஸ்வரன், பார்வதி, சரஸ்வதி தேவி, இந்திரன், சந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் அங்கே இது பார்க்கிறாளாம். ஆச்சரியமாமா பார்த்தா பார்த்தா அப்படின்றதா இன்னொன்று பையன். அந்த சின்னங்கள், அந்த செல்லம், அந்த கெஞ்சல் யசோதைக்கு பால் சொரக்கிறதா. சரியா பெத்த பிள்ளை கிடையாது,
தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ. சமயத்தை பராசரப்பட்டுக்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அது எப்படி சுவாமி கொஞ்சம் ஒத்து வரலையே, லாஜிக் இடிக்கிறது, பெத்துக்காத பிள்ளைக்கு எப்படி பால் சுரக்கும்? ஒரு கோவம் இருக்கு, உனக்கு என்ன, உனக்கு வேண்டாம் இல்லை, விட்டுட்டு போயிட்டே இருக்கு. அவனுக்கு கேட்டா அவளுக்கு சுரந்தது, ரசிக்க தெரியல, அனுபவிக்க தெரியல, கேள்வி கேட்கச்சு ஓடிப்போ அப்படின்ட்டான். அப்படி ஒரு ஹிருதயம் பராசரப்பட்டு இருக்கு. அவளுக்கு அப்படியே பால் சுரக்கிறதான் தன் பிள்ளை அப்படின்னு. இவனுக்கு அந்த பால் அப்படியே பிடிச்சிருக்கான். இப்படிதான் இந்த பால் பெருகி அவளுடைய ரவிக்கையெல்லாம் நினையறதான். அவ்வளவு பால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் யசோதை அப்படிதான் சொல்லுங்க. இவளை பார்த்து பார்த்தா வள்ளல் பெரும் பசுக்களாச்சு. ஸ்தனங்கள்லேருந்து பால் வழி, அது ஒரு ஸ்திரீயுடைய பரம சுகம். இந்த ஸ்தனங்கள்லேருந்து பால் வழி ஒரு சுகம், அது குழந்தை ஸ்வீகரிக்கிற ஒரு சுகம், அது ஒரு ஸ்திரீயா இருந்தாலேயே புரியாது. அழகா குழந்தைய மடிகளை உட்காந்துட்டா சரி அப்படின்னு சொல்லி பால் குடிக்க விட்டுட்டாலும் குழந்தையுடைய வாயில ஸ்தனங்களை வச்சுட்டா அழகா ஒரு கையால் முளைமுகம் நிருடா வாயிலே முளை முறுக்க. ஆச்சரியமா ஒரு கையினால அம்மாவுடைய ஒரு ஸ்தனத்தை பிடிச்சுட்டு அப்படியே கண்ணு கிறங்கிண்டு பனைத்தோல் இளவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்ட கிடந்த பிள்ளை. பெரியாழ்வார் சொல்ல தேனேன்னு படுத்துட்டு இருக்கான அந்த பால் குடிக்க ஆரம்பிச்சோன்னு ஏதாவது சொன்னாலே கிச்சா அப்படின்னு பால்ல இருந்து வாய் எடுக்காம ஸ்தனத்திலேருந்து வாய் எடுக்காம அப்படின்னு கிச்சு கிச்சு மூடினாலோ கிள்ளினாலோ அப்ப கூட கர்மயோகி. அப்படி ஒரு கர்மயோகி அக்கம் பக்கம் பாக்குறதுல ஓரத்தொடி பாக்குறது, பால் குடிக்கும் போது அப்படியே கண்ணு சொருகிறதா என்னமோ பண்றதா. இந்த பெரியவாள் காஃபி குடிச்சா அப்படியே மயங்கி இப்படியே இருக்க. அந்த மாதிரி இந்த பய பால் குடிக்கிறதா, பால் குடிச்சு இவனும் மயங்கிறான், யசோதையும் மயங்கிறாள். அப்பதான் யசோதைக்கு நன்னா அனுபவிக்கிற பலம் அழகா தலையெல்லாம் அப்படி கோதி விட்டுண்டு பத்மநாபர் தலையை கோதி பாருங்க, அப்பதானே தெரியும். அதுக்கு ஆதிகேசன் திருமுடி என்ன அழகு இன்னைக்கு அம்மா ஒரு சீப் எடுத்து அப்படி வாரி விட்டு என்னடா பயில அப்படின்லாம் போல இருக்கு. என்ன தலைக்கு என்ன தேய்ச்சி கொடுப்பாங்க அப்படி ஒரு அழகு ஆதிகேசனுடைய கேசம். யசோதை அப்படி தலையெல்லாம் அப்படியே கோதிண்டு இப்படி இடுப்பை கட்டி பிடிச்சுண்டு கட்டி வச்சிருக்காளாம் கையினால. வாசலில கட்டி வச்சிருக்கா, அழகா பால் கொடுத்துட்டு இருக்கா, சுவாமி ரசிச்சு அனுபவிச்சு குடிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு அசுரன் வந்துட்டான், இந்த பாலாசுரன், இந்த க்ஷீராசுரன் வந்துட்டான். பொருட்களே அவனுக்கு கட கட கடன் பொங்கினான். அம்மா அவன் பிள்ளையை நான் பிரிக்கிறேன் அப்படின்னு. க்ஷீரம் அப்படியே அடுப்புல வச்சிருந்தா அப்படியே அக்னிக்கா புத்தி வேண்டாம், சுவாமி பால் குடிக்கிறார், உதைக்கிற அக்னி எல்லாம் பிடிச்சி கட்டி போட்டா தெரியும். சுவாமி பால் குடிக்கிறாரு, கொஞ்சம் அப்படியே நிறுத்துவோன்னு தோணலை. அழகா நன்னா இது வாங்கிட்டு இருக்கு, பால் பொங்கிறது. பாழா போன ஒரு வேலைக்காரி நின்று தொலைக்கப்படாதா, இத்தனை வேலைக்காரி வச்சிருக்காங்க. சரி எல்லா வேலைக்கும் தான் ஆள் வச்சாச்சு, தயிர் வீணா போகப்படாதேன்னு கடைஞ்சிட்டு இருக்கா. சரி தயிர் தான் கடைகிறோமே, கிச்சா பால் கேட்கறதே, பாலை கொடுக்கலான்னு கொடுக்குறா. பாலை கொடுத்துட்டு இருக்கா, தயிரை கடைஞ்சுட்டு இருக்கா. அப்ப போய் பாழா போன சமையல் உள்ளையா பார்க்கணும். நீங்கள் எப்ப வேணுமோ அப்ப பார்க்க மாட்டான், எப்ப வேண்டாமோ அப்ப சமையல் உள்ளே கத்தின்னு கிடைக்கும். சமையல் அப்படி பார்க்கிற தலிகுள்ள பாதுடா, அடுப்புல பால் அப்படி பொங்கிறது, சத்தம் கேட்கறது, இப்படி இப்படி பார்க்கிற ஒரு வேலைக்காரி கிடைக்க. ஒரு வேலைக்காரி கிடைக்கல, இது ஏன் பால் குடிச்சுட்டு அழகா வாயிலே முளை இருக்க அப்படின்னு. அவ்வளவுதான், அந்த பாலை பாதுடாலோ இந்த கிருஷ்ணாடவும் போயிடுச்சு. போகலாமா, தப்பு இல்லையா? பத்மநாபரை பார்க்க நின்று இருக்கோம், பக்கத்துல யாராவது தெரிஞ்ச அந்த அவாளையா பார்க்கறது, அவ கூடயா பேசுறது, அது நியாயமா? அவனல்லவா பார்க்கணும், அவனை தானே அனுபவிக்கணும். அல்ப பால் தானே, அது எல்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் தானே, பொங்கினா பொங்கி தொலையட்டுமே. க்ஷீராசுரன் அப்படியே பொங்க ஆரம்பிச்சுடுது. யசோதை டென்ஷன் வந்து விடுது, ஏய் 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 நான் இது அப்படின்னு இது பால் குடிச்சுட்டு இருக்க. யசோதை பார்த்தா குழந்தைக்கு துளி கூட திருப்தி ஆகல, அதெல்லாம் வாய் வச்சிருக்கு. தூக்கத்தை கூட அம்மா அப்படி ஸ்தனத்தை எடுத்தா அப்படின்னும் டென்ஷன் வந்துடுவோம். பரிதவிப்பு, என்னமோ உலகத்தையே இழந்துட்டா மாதிரி, என்னமோ தன்னுடைய சொத்தே பறி போற மாதிரி அப்படி 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 சிரித்துன. பால் குடிச்சுட்டே தூங்கிட்டு இருக்கா, ராத்திரி லேசா தூங்கிட்டானே அப்படி உடம்பு அப்படி திருப்பி அந்த ஸ்தலங்கள் எடுத்த அப்புறம் வாய் நேரம் இழுத்துட்டு வருதான். இன்னும்
கண்ணுக்குட்டி ஓடுற மாதிரி ஓடி வரப்பேன் தூக்கத்திலேயே. அப்படி பால் குடிக்கிற வஸ்து இன்னும் திருப்தி ஆகல. இது ஒரு நாளைக்கு 64 தடவை பால் குடிக்கிற வஸ்து. திருப்தி ஆகலையா? ஆனா அதுக்குள்ள அந்த பால் வீணா போயிடும். இந்த பால் எப்படி வீணா போகாது, வந்துதான் இருக்கும். இவன் ஏதோ ஒரு தடவை குடிச்சா குடிக்கிறதே வேலையா வச்சுருக்கான். உனக்கு பால் கொடுக்கறதே வேலையா வச்சுருக்கான். அதனால பரவாயில்ல, நம்ம கிச்சாதானே தோணி போயிட்டோம். தோணலாமோ? இந்த சுவாதந்திரியம் இருக்கணும், உரிமை இருக்கணும், ஆனா ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். ஆனா போய் போய் ஒரு பாலுக்காக போய் கிச்சாவை இறக்கி விடுவாளா? பால் குடிச்சுட்டு குழந்தை திருப்தி ஆகவே அந்த பால் வீணா பிறகு டக்குன்னு குழந்தை எடுத்தா கீழே வச்சா குடு 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 ஓடினான். இதுக்கு ரோஷம் ஜாஸ்தி, நியாயத்துக்கு ரோஷம். ஏன்னா வைகுண்டத்தை விட்டு இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்தது பக்தாளுக்காக தானே. நம்ம உதாசீனப்படுத்தினா கோவம் வருமா வராதா? யாராவது ஒரு ராத்துக்கு போறோம், அவளுக்காகவே இருக்க உதாசீனப்படுத்தா கோவம் வருமா வராதா? யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கா, அவள் கல்யாணத்துக்கு போறோம், வாசல போறோம், வாங்க வாங்க சொல்லிட்டு டக்கு ஓடி போயிட்டாங்க. ஒண்ணுமே சொல்லணும், கோவம் வருமா வராதா? அந்த மாதிரி உதாசீனம் பண்ணிட்டாலாம். யசோதை குழந்தைய கீழே வச்சுட்டு அந்த பால் இறக்க ஓடிட்டா. அப்பாடா அப்படின்னு ஓடிட்டாளா கீழே விட்டுட்டு. இது இப்படி திரு முழிச்சுட்டு இருக்கு. கோபம் வந்துடுத்து. இதோடலாம் பிதிக்கிண்டு பிரம்மதேவர் பார்க்கிறார். கோபத்தை பாருதுக்கு பொடிப்பாய் அப்படின்னு சார். சரஸ்வதி பார்க்கிறார். கட்டி போடுங்க, கோச்சு கட்டுற பாரு, முகம் மாறுறத பாரு. நரசிம்மன்னா நடுங்க, யாரும் இப்படிலாம் பேச மாட்டார். ரொம்ப கிழிச்சு போட்டுருவார். இது பிச்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கிறோம். அப்படியே ரோஷம், எல்லாரும் கைகுட்டி வர சிரிச்சு விட்டாலும். இது எல்லாம் முக்காவாசி வம்பெல்லாம் தேவர கூட்டம் பண்றதுதான். ஹே அப்படி கைதடி சிரிச்சுட்டாலும். அதுக்கு ரோஷமான ரோஷம், அந்த கோபத்தை காட்டணுமோன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும். ரோஷக்கார பிள்ளை அப்படின்னு அம்மாவுக்கு காட்டணும். அதனால தீர்மானம் பண்ணிட்டானா சுவாமி, இறக்கி விட்டுட்டு ஓடி போயிட்டான். பாஜனம் அதனால ரொம்ப கோபம் வந்துடுதான். சஞ்சாத கோபக, அவ்வளவு கோபம் வரப்படாது. சஞ்சாத கோபக உடனே ஸ்புரிதாருண ஆதரம், ஸ்புரிதாருண அதரம். அப்படியே உதட்ட துடிக்கிறான். மூக்குக்கு வளர வேர்க்கிறது வேற. போறது பால் வருங்க, நம்மளுக்கு ருச்சி வேற மாறல. அப்படி வேற நக்கிண்டு அந்த உதடு துடிக்கிறதான் பயலுக்கு. உடனே உதட்ட ஒரு கடி கடிக்கிறதான் பார்த்தான். அப்ப அழகா ஒரு அம்மி குழவை பார்த்து, கிருஷ்ணா நம்ம ஃப்ரெண்டுடா அப்படின்னு. அம்மா அப்படி பண்ணிருக்கப்படாது கிருஷ்ணா, அப்படி இறக்கி விட்டாலோ நியாயமா? பாத்தியா, உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுது பாரு. என்ன இறக்கி விட்டா தேவேன்னு கிடக்கிறேன், ஏன்னா அரண் அரைக்கிற அப்புறம் ஓட வச்சுட்டு போயிடா கிடைக்கணும். அந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு போயிட்டாலடா, அது வேற இருப்பேன். இது கொப்பு காட்டிக்கு அப்படி எல்லாம் சிரிக்கிறதான். பானை முதற்கொண்டு எல்லாம் சிரிக்கிறதா. கோபம் வந்துடுத்து பயலுக்கு. பார்த்து அம்மி குழவி எடுத்தான், அடிச்சான் பானை. பானை அடிக்கிறதுக்கு அம்மி குழவி லோகத்தை எங்கே வேணுமா? இவன் லேசா சாஞ்சாலே உடஞ்சிரும். இந்த கையை கொண்டு ஃபோர்ஸா எடுத்த அப்படின்னா உடஞ்சிரும். அது எந்த விஷயத்தில் அம்மி குழவியா கிடந்தார். சத்தியமா ஜெகநாத கஷேத்திரத்தில் ஒரு அம்மி குழவியா இருப்பான். அரப்பா, அப்படியே அரப்பா. வரைக்கிறத பார்த்தாலே புறாமையா இருந்தது எனக்கு. ஒரு அம்மி குழவியா ஆக்கினேடா ஜெகநாதா, நித்தியம் உனக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் சமையல் அப்படின்னு நினைச்சேன். அண்ணா ஜெகநாதா 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 அறப்படலாமே. மனுஷாட்ட மாட்டின்னு அடிபடுறதை விட அம்மி குழவியா இருந்து ஜெகநாத கஷேத்திரத்துல அவனுடைய சமையல் ரூம்ல அறப்படலாம், தப்பே இல்லை. இவாளோட உருண்டு 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 கடைசியில வீசி அடிச்சுடலாம். அதை விட அம்மி குழவியா இருக்கிறது உத்தமம். நான் அம்மி குழவி எடுத்தான ஒத்த கையில திருட குழந்தை எடுக்க முடியுமா? ஜாலியா எடுத்து கையை வழக்கமா இருக்குது. எடுத்தா அடிச்சா பானை உடஞ்சது. அழகா வெண்ணெய் எடுத்துட்டா ரகசியமா திங்குறான். கண்ணில் வேற அழுக, கண்ணில் பொய்யான கண்ணு. ஏன்னா சும்மா உடச்சி சாப்பிட்டா ஒரு காரணம் வேண்டாமா? எதுக்குடா வெண்ணெய் சாப்பிடணும்? பசி தாங்கல பாப்பாக்கு. பாவம், பால் பத்தலை.
2 வாய் குடிச்சிருக்கான். அதுக்குள்ள அம்மா போயிட்டா. குழந்தை என்ன பண்ணும் பாவம்? என்ன கிடைக்கிறதோ சாப்பிடும். வெண்ணெய் பக்கத்துல கிடைச்சது எடுத்தா வாயில போடணும். அதுக்கு நல்லா பொழுக்குன்னு உள்ள போறோம். வெள்ளை விளையாடு அம்மா பால் மாதிரி இருக்கணும். சரின்னு சாப்பிட்டேன். இல்லை குழந்தை வேலை என்ன குத்தம் சொல்லுங்க பாவம். பசிக்கிற குழந்தை கிடைக்கிறத சாப்பிடுறது தப்பா? பாவம். யாருமே யாரா கொடுக்கப்படாதா? ரோஹிணியா என்னடா குழந்தை வேணும்னு கேட்கப்படாதா? அப்படி சரஸ்வதி மாமி கேட்கப்படாதா? பார்வதி மாமி கேட்கப்படாதா? சரி ஸ்ரீதேவி மாமி பூதேவி மாமி யாரும் கேட்கப்படாது. யாரும் கேட்கலையா? அப்படி பிரம்மதேவன் மாமா பரமேஸ்வரன் மாமா எதாவது கொடுத்து கொடுக்கப்படாதா? அப்படி ஒரு சாம்பலா கொடுத்தா அவன் சின்ன போனோம். அதையும் கொடுக்கும். யாரும் ஒன்றும் கொடுக்க. குழந்தைக்கு பசி பாவம். அது சின்ன குழந்தை எப்பொழுதும் சுபாவம் என்ன கிடைக்கிறதோ சாப்பிடும். பானையை உடைச்சது, வெண்ணெய் வந்தது. உடனே வெண்ணெய் எடுத்து வாயை போட்டுண்டது. அழுது வெண்ணெய் சாப்பிட்றோம். நான் பசியில சாப்பிட்றோம். பொய்யா ஒரு அழுகிய வச்சுட்டு பசியில அந்த வெண்ணெய் லபக்கு லபக்கு லபக்குன்னு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்ல, கிலோ கணக்கில் முழுங்கிறது. அவருக்கு ஆச்சரியத்தை கிலோ கணக்கில் வெண்ணெய் சாப்பிட. கிச்சா சாப்பிடப்படாதா? குரங்குக்கு இதுக்கு வெண்ணெய் நியாயமா? அதாவது ஒரு கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் சாத்தினா நியாயம். ஒவ்வொருத்தரையும் உனக்கு எதுக்கு வெண்ணெய்? உனக்கு வெண்ணெய் அவசியமா நான் கேட்டு ஒவ்வொருத்தரையும் ஆச்சரியம் பார்த்தா. அவருக்கு வெண்ணெய் கிருஷ்ணன் ஒண்ணுமே இல்லை. இது கோபம் உடைச்சது, வெண்ணெய் எடுத்தது, ரகசியமா சாப்பிடுறது, கண்ணில் வேற பொய்யா கண்ணீர் வேற வெளியேறது. அப்படி தாரதாரியா வெளியேறது. பசி குழந்தைக்கு. பசியில தான் வெண்ணெய் சாப்பிட்டேன். சும்மா கிச்சா குத்தம் சொல்லப்படுது. அதுக்குள்ள அழகா பால் நன்னா காஞ்சி எடுத்தான். யசோதை எடுத்தா ஜோரா எடுத்து இறக்கி வச்சு அழகா ஒரு மூடி எல்லாம் போட்டுவிட்டு அடுப்பெல்லாம் அணைச்சு விட்டு பரம திருப்தி அழுது. அப்பாடா பாலை காப்பாத்திட்டோம். அது ஸ்திரீகளுக்கு பால் பொங்குற சமயத்துல அது அடுப்பை ஆஃப் பண்ணி பால் வெளில வைனாங்க. சபாஷ் பேஷ். அது பெரிய பெருமை இல்லை. ஒரு சொட்டு பால் கீழே சொந்தாம அதை மூடி வச்சுட்டோம்னா அப்பாடா ஒரு திருப்தி அல்லவா? யசோத பாலை இறக்கி அழகா அப்படி வச்சு விட்டு பால் புழைச்சது. பாலால கிடைக்கிற வஸ்துங்க தோது போயிடுது. பாலை கஷ்டப்பட்டு அழகா பக்குவமா காய்ச்சி அதுக்கப்புறம் மோரை கொண்டு வரகுத்தி அது தயிராகி அதுக்கப்புறம் கடைஞ்சி பல நாள் கட 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 கடைஞ்சு அப்புறம் ஒரு வெண்ணெய் வந்து அந்த வெண்ணெயை எடுத்து அதை பானபானியா வச்சு அதுக்கப்புறம் நெய்யாக்கி இவ்வளவு வேலைகள் இருக்கு, இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அதனால அந்த பாலை பத்திரமா காப்பாத்தினா ஆனா அந்த பாலுனால கிடைக்கக்கூடிய பரம பிரயோஜனமான வெண்ணெயை இழந்துட்டாள். வெண்ணெயை இழந்துட்டா. அப்பாடா அப்படி இறங்கி வந்துட்டாளாம். பாலை இறக்கி வச்சுட்டு வந்துட்டா. ஜம்னு வந்துட்டா. ஆச்சரியமா அவக்களமா வந்துட்டா. பார்த்தா பானை உடஞ்சிருக்கு. கீழே எல்லாம் தயிர் வீடு முழுக்க. ஒரு ஸ்பூன் பாலை விட்டுருக்கலாம், தொந்தரவே இல்லை. இப்போ ஒரு பானை தயிர் போச்சு. இவ்வளவு நாள் கடைஞ்சு சேகரிச்ச வெண்ணெய் போச்சு. கூட கிச்சா வேற எங்க வேற தெரியுது. இப்படி யசோதை பார்த்துட்டா. உடனே சிரிப்பு வந்துருக்கு. மோஷம் பாரு, பானையை உடைச்சு வெண்ணெயை திங்கிறது எங்க அந்த வஸ்து? இப்படின்னு பார்த்தா ஓரத்துல பொத்த உரல் கவிழ்த்து அதன் மேல உட்காந்துட்டு குரங்குக்கு பங்கு கொடுத்துருந்தா. அது வேற பக்கத்துல இப்படி உட்காந்துது. உங்க அம்மா உனக்கும் பால் தெரியலையா? நீயும் அனாதைக்கு அனாதை தானே. வா, நம்ம துக்கம் நமக்கு தானே தெரியும். வாலில்லா குரங்கோட துக்கம் வாளுள்ள குரங்குக்கு தானே தெரியும். இந்த சாப்பிடு, உனக்கும் பசிக்க. அது வேற அது என்னமோ கொடுக்குறான்னு வாங்கிட்டு அது பிசுக்கு இப்படி இப்படி பண்ணி பார்த்துது. கிச்சா இப்படி சாப்பிடு அப்படின்ற. அதுக்கு வேற ட்ரைனிங் வேற. அது பண்ணிதான் அது அப்படின்ட்டு அழகா வரலாம் நக்கி நக்கி சாப்பிட்டு இருக்கான். அது சாப்பிட இவன் சாப்பிட இவன் சாப்பிட அது சாப்பிட இவன் அதுக்கு கொடுக்க அது இவனுக்கு கொடுக்க. அவ்வளோ ஆஞ்சநேய குரங்கா இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வச்சு இன்னி வரைக்கும் எங்கே வாங்கிட்டு இருக்க. எப்படி ஆஞ்சநேயருக்கு எதுக்கு என்ன சொல்லுங்க? ஒரு துளசி மாலை போதாதான்? இல்லை ஒரு 4 கொய்யாப்பழம் வாழைப்பழம் தான். சரியா குரங்குக்கு அதானே கொடுக்கணும். குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம். வேற என்ன கொடுக்கலாம்? வெண்ணெயெல்லாம் யாராவது கொடுப்பாளா? சரி போனா போகிறது வடை கொடுக்கலாம். நமக்கு வேணும் அந்த மாதிரி கொடுக்கலாம். வெண்ணெய் எதுக்கு? சனத்தான் வாங்கிக்கிறோம். இது ஆஞ்சநேய குரங்கா தான் இருக்கும். அழகா வாங்கி 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 இவன் கொடுக்க அது சாப்பிட அவன் அது கொடுக்க இவன் சாப்பிட. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் 2 பேரும். வெண்ணெய் பங்குல யசோதை பார்த்தா அழகா சிரிச்சா. பாரு குரங்கோட பங்கு வச்சுட்டு இருக்கு.
இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன், அம்மா இந்தாமா அப்படி எனக்கு ஒரு வாய் கொடுத்து கஷ்டப்பட்டு கடைஞ்ச எனக்கு ஒரு வெண்ணெய் இல்லை. பானை போச்சு, தயிர் போச்சு, வெண்ணெய் போச்சு, பால் கிடைச்சதே பார்த்தா இவ்வளவு நஷ்டமாயிடுது. இது வேற குரம்போட வேற சாப்பிடுறது. யசோதை பார்த்த சிரிச்சா, அழகா சிரிச்சு விட்டாலாம். கிச்சா பயலுடைய இந்த லீலையை பார்த்துட்டு ஆச்சரியமா ஜோரா ஒரு உருட்டப்பட்ட உரல் மேல உட்கார்ந்து இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. அதுக்காக ஆத்துல உரல் வச்சுக்கணும். என்னைக்கா மேல வந்து உட்காருவோம். பத்த உரல் கவிழ்த்து அதன் மேல் ஏறி அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறார விழுங்கிய என் அத்தன் அப்படின்னு பெரியாள். பத்த உரல் கவிழ்த்து அதன் மேல் ஏறி நித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறார விழுங்கிய. அழகா அதை கவிழ்த்து போட்டு அது மேல அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கானா கிச்சா பையன். உட்கார்ந்துட்டு குரங்குக்கு வேற ஊற்றா, சாப்பிடு 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 சாப்பிடு. அது வேற சமத்தா சாப்பிட்டு இருக்கு. அப்படியே பயம் வேற இருந்தாலும் பார்த்துருவோமோ அப்படின்னு பயந்து 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 இப்படி பார்த்துட்டு திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இந்த வெண்ணையை கொடுக்க அதை சாப்பிட யசோத சப்தம் போடும் இவனிடத்துல. நம்ம தூங்கும் பொழுதே தூங்காம நம்மளை கவனிக்கிற ஒரு ரட்சகன். யசோதை நினைச்சுட்டாலும் சப்தம் போடாம போய் இவனை பிடிச்சுடலாம் அப்படி. குழந்தைகள் மட்டும் எப்படிதான் கவனிக்கும்னே தெரியாது. ஏதோ காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நழுவினோம்னா அப்பதான் கரெக்டா வந்து பிடிக்கும். கரெக்டா எங்கேருந்தோ அதுக்கு மூக்குல வேர்க்கும். யசோதை அழகா சந்தடி போடாம வராளாம். வேதம் மாதிரி. இந்த வேதம் அப்படிதான் ரகசியமா பகவானை பிடிக்கிறது தான் ட்ரை பண்றது. ஒரு பட்டவர்த்தமா வேதம் வரதில்லை, ரகசியமா வருது. நேதி நேதியோ இதுதான் இதுதான் இதான் ஜென்மாத்யஸ்யத அப்படின்னு வந்து பிடிக்கலான்றதுக்குள்ள ஓடி போயிடுது. நேதி நேதி இது இல்லை இது இல்லை இது இல்லை அந்த மாதிரி சந்தடி படம் உபன்யாசம் பண்ண சமயத்துல கத்தினோம்னா கிருஷ்ணன் காதுல விழுந்து ஓடி போயிடுவானோ. அவங்க தூங்கும் பொழுது அம்மா பொறுமையா எழுந்து கதவை லேசா காட்டி பொறுமையா நடப்பாங்க. பெரிய உடம்பு வேற, இடுப்புல ஒட்டியானோ, கழுத்துல மாலைகள் நிறைய, காலில் சலங்கை, யானை சங்கி மாதிரி சலங்கை போட்டுருக்காங்க. அது எப்பொழுதுமே அப்ராம்னாலாம் அப்படிதான் சலங்கை போடுவா. பெருசா இன்னும் இவ்வளோ பிடிச்சிக்கலாம் சலங்கை போடுவான். அவள் பக்கத்தா அடுத்த தெருவுக்கு வந்தால் இந்த தெருவில் சத்தம் கேட்கும். யசோதை நடந்தால் பூமியே அதிரும். நல்லா வண்ணமா இருப்பான். சந்தடி பண்ணாம தேவர்கள்லாம் எல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு டென்ஷனா யசோதை பின்னாடியே வரும். பத்மநாபரை பார்க்கறதுக்கு வடக்கு நட வழியா போகலாம், கிழக்கு நட வழியா போகலாம், தெற்கே நட வழியா போகலாம், இந்த பூஜைப்புற வழியா அந்த போத்தி வரலாம். அப்போ மட்டும் பார்க்கல திருட்டுத்தனமா தான் போவோம். யாரும் ஜாமுன்னு இப்படி போகவே மாட்டான். ஏன்னா அங்க அத்தனை கட்டு தாண்டத்துக்குள்ள யாராவது எப்படி வந்து அப்படின்னா பயந்துவோம். அங்க உள்ள நுழைஞ்சு அந்த பத்மநாபர் நுழையறதுக்குள்ள ஒரு மூச்சு வராது. அப்படி விடுவிடுவேன். கதவு திறக்கிறதே ஜாகிரதே தரும். அந்த திருட்டு கடா பிரியும் போன யசோதை எப்படி நடந்திருப்பாங்க. அதே திருட்டு தான் யசோதை. பத்மநாபர் ஆராட்டுக்கு போகும்போது தீனேன்னு போற அந்த மாதிரி யசோதை மூச்சு காட்டாம ஒரு குழந்தையதான திருட்டுத்தனம் போது பின்னாடி பேர் பிடிக்கிறது இருக்கு பாருங்க சுகம். அதுக்கு பண்ற திருட்டுத்தனமே அழகு. அது என்ன பண்றது அது ரொம்ப அப்படி டீப்பா யோசனை பண்ணி ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கும். அப்ப போய் பிடிக்கலாம் நம்ம கை நீட்டு போய் திரும்ப பாருங்க. இந்த ட்ரைனிங் எல்லாம் இவன் கொடுத்தது தான், இவன் பண்ணதுதான் ஆரம்பம். யசோதை ஜோர சந்தடி பண்ணாம சனை பஷா ஆகமது
அதுக்கப்புறம் டென்ஷன் இப்படி காது கொடுத்து கேட்கணும். ரிஷிகள்லாம் என்ன சவுண்டே வரல, அப்படியே யமுனை கங்கை கூட சலசலக்காம போறான். கிருஷ்ணன் எங்கேயா சப்தம் போட்டு கிருஷ்ணனை பிடிச்சிருவோமோ பிடிச்சிருவாளோன்னு பயம். சரியா இந்த ஸ்லோகம் எல்லாம் அப்படியே சத்தவராம மனசுக்குள்ள வாசி. நம்ம என்னடான்னா உறக்க கத்தி கிருஷ்ணன் ஓடியே போயிடுவான். சத்தமே போடாமல்லாம் வாசிக்கணும். இப்படி வரும்பொழுது வழியில ஒரு தடியை வேற பார்த்துட்டா. சைலண்டா அதை எடுத்துண்டு கதாயுதம் வச்சுட்டு விட தடி எடுத்துட்டு தடி ஆராதனம் பண்றவாளை பிடிக்கிறவனுக்கு தடி ஆராதனம் பண்ண கிளம்பிட்டார். தடினா அடியவர்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கிண்டலா சொல்லுவா, இன்னைக்கு மாமா காலத்துல தடி ஆராதனம் தான் அப்படின்னு. ஏன்னா நிறைய தடி ஆராதனம் பண்ணிட்டு இருக்கா, மாமி சொல்ல சொல்ல கேட்காம, ஆனால் மாமாவுக்கு இன்னைக்கு தடி ஆராதனம் அப்படின்னு. அந்த மாதிரி சைலண்டா ஒரு தடி எடுத்துட்டு அந்த தடியை வச்சுட்டு தான் இன்னைக்கும் பூரி ஜெகநாதர் 4 முத்து முத்துறாங்க போல. அந்த மாதிரி யோசனை பண்ண, என்னத்துக்கு இங்க ஒரு தடி, எங்கேயோ வச்சு அடிக்க வேண்டிய தானே அப்படின்னா அந்த தடியா யசோதை எடுத்துட்டு போனா பாருங்க. அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாரோன்னு பின்னாடி பகவான் அந்த தடியை வச்சு எல்லாரும் வா இந்திரா போடு ரெண்டு. நமக்கு என்ன இந்திரன் தான் மாற்றாரு. பிரம்மா வந்த, சுவாமி நீர் ஒண்ணும் பண்ணலையே. இல்ல சுவாமி தடியாவது ஒரு அடி அடிக்கோல அப்படின்னு. அப்படி அவாவா வாங்கிட்டு தடி அடி வாங்கினா இன்னை வரைக்கும் ஜெகநாத கோவில் 2 ஆயிடுச்சு. பிராமணா கை வேற கொடுத்தா தான் தேதோ தான் தேதோ தான் தேதோ அப்படின்னு அடிப்பா. அந்த தடியை வேற எடுத்துட்டு பக்கத்துல வந்துட்டா. பயலை பிடிக்க போறோம். பகவான் கிட்ட நெருங்கிட்டேன், பக்தி பண்ணிட்டேன், நாமஜப சித்தியா எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுத்து மாட்டிட்டான். இந்த மாட்டி அவ்வளவுதான், டான் இல்லைங்க. இந்த மாட்டின டான் அவன் போயிடுவான். இந்த டான் அவன் முடிச்சிருவான். பக்தியில் அவ்வளவு ஜாக்கிரதை யசோதையே அப்படின்னா. சந்தடி பண்ணாம தடி எடுத்துட்டு ஜோரா வந்துட்டா. பக்கத்துல வந்தா கைய நீடியாச்சு, அப்படி தொட போற டக்குன்னு ஓடுறான். பன்றிபுரத்தை அப்படிதான் பண்ணுவான். பிரச்சனை நிற்போம், பக்கத்துல வந்தா சப்பாடா தொட போறோன்னு தொடுவோம், தொற்றுக்க மாட்டோம். அதுக்குள்ள பின்னாடி செக்யூரிட்டி பிடிச்சி இழுத்து போட்டுருவான். தொட்டா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா பக்கத்துல யார் கையை பிடிச்சி வந்திருப்போம். ஆண்டவன் திருவடி தொடர்ந்து பிடிச்சி இழுத்து போட்டுருவான். ஜெகநாத கஷேத்திரம் நல்லா இருக்கும். அது எல்லாரும் பகவானுடைய அந்த மேடம் உட்காந்து சிம்மாசனம் வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் தொடுவான். அதை தாண்டி கொஞ்சம் அப்படி கையை நீட்டினா சுவாமியை தொட்டுடலாம். அப்படி போனா பக்கத்துல டக்குன்னு கையை தட்டுவான். சுய அனுபவத்தை சொல்ற, போன தடவை போன போது பக்கத்துல வந்துட்டோம், தொட்டுடணும்னு கையை நீட்ட கரெக்டா ஒரு 2 வரைக்கட கேப்ல அப்படி போன அந்த பண்டை ஹை அப்படின்னு கையை பிடிச்சுட்டான். ஐயோன்னு ஆச்சு. தொட வேண்டிய அவஸ்தை. அப்படி பக்கத்துல போயாச்சு எனக்கு. இவ்வளவுதான் கரெக்டா அந்த 2 வரைக்கட கேப். ஐ அப்படின்னா டக்குன்னு கையை போன வேகத்தோட கை வேக வேண்டி வந்துருச்சு. அந்த மாதிரி யசோதை போய் பிடிச்சு விட்டேன்னு நினைக்கிறதுக்குள்ள இறங்கினா கிட்டு 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 கிட்டுன்னு ஓடான் பகவான். ஆச்சரியமா அமக்களமா ஜோரா ஓடான் சுவாமி. அசந்து போறாள் யசோதை, தன்னையே மறந்து போடுறான். இறங்கி ஓடுறான, பயந்தவன் மாதிரி ஓடுறான். இவனுக்கு என்ன பயம் உண்டு? ஆச்சரியம். அந்த பகவானை யசோதை விடுறதுலே தொடர்த்துறாளாம், விடப்படாது. பெரிய பெரிய தபஸ்விகள் கூட அடைய முடியாத வஸ்துவை பிடிச்சு காட்டேன்னு யசோதை ஓடுறான். பெரிய ரேஸ். இதுவரைக்கும் யாரும் சுவாமியை இப்படி துரத்தினது இல்லை. இரண்யாட்சன் இரண்யகதி கூட இப்படி துரத்தினது இல்லை. பாவம் ராவணன் கூட துரத்தினது இல்லை. இன்னைக்கு யசோதை துரத்திட்டா வாத்சல்யத்துல. துரத்து 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 துரத்துன்னு துரத்த இவனும் ஓட, யசோதை ஓட. சப்தரிஷிகள்லாம் பார்த்தா இது நல்லா இருக்கு, கஷ்டப்பட்டு இன்னும் ஒத்த காலம் தபசு பண்ணோம், இப்படியே ஓடிட்டு இருக்கலாம் போல இருக்கு. இந்த பத்மநாபர் சீவேரி வந்தான்னா இப்படி பார்த்துட்டு இருப்பான். அங்கேருந்து இங்கே ஓடி வருவான், திருப்பி இங்கே இங்கே குறுக்க ஓடிடுவான், அங்கேருந்து இப்படி குறுக்க ஓடுவான். அவர் அங்கே போகிறதுல கிடுக்கிட்டு பிடிக்கிறது எவ்வளோ முடியுமோ பிடிக்க முடியும். அவர் பாட்டுக்கு ஓடிண்டே இருக்காரோன்னு. அந்த மாதிரி இவள் துரத்துறா, அவன் ஓட இவள் துரத்த
சப்தரிஷி மண்டலங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு ரிஷி சொன்னார், என்னது எல்லாரும் வெட்டியா நின்றுருக்க, தபசு பண்ணுங்க. இதாயா தவம் பாரு. அப்படி பார்த்தா அடடா என்ன இருக்க அழகா. கிருஷ்ணா ஓடு 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 ஓடு, யசோதா ஓடு ஓடு ஓடு. சில பேர் யசோதா கட்சி, சில பேர் கிருஷ்ணா கட்சி வேறு. ஓடு 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 ஓடு, யசோதா ஓடு, கிருஷ்ணா ஓடு, கிருஷ்ணா ஓடு, யசோதா ஓடு. யசோதா 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 ஹோய் 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 கத்துறாளா. அவ்வளவு என்ன அப்படி என்கரேஜ் பண்றாளா. கோபி பிடி பிடி பிடி, அவனை பிடிச்சு கட்டு. எத்தனை நாள் சிரவணத்துக்கு எனக்கு பாயசம் முடிக்கிற புட்டி அவனை அப்படின்னு. உடனே கிருஷ்ணன் பண்ண, கிருஷ்ணா ஓடுறான், நீ மாட்டிடாத, நீ மாட்டினா எங்க அம்மா ஏன் தொலை உரிச்சு ஓடுறான்றான் அவன். இன்னொரு பிட்ரி பிட்ரி, ரெண்டு போன வெண்ண போச்சு நீ புட்ரி அப்படின்ற அவன். இவன் சொல்ல, டே கிருஷ்ணா ஓடுறா. இவா ரெண்டு பேரும் ஓடல, ரெண்டு பேரும் டென்ஷன். யாருன்னா யசோதைக்கும் கிருஷ்ணனுக்கும். கிருஷ்ணன் மாட்டிடக்கூடாதேன்னு யசோதைக்கு, யசோதை தோத்து போயிடக்கூடாதேன்னு கிருஷ்ணனுக்கு. அதுதாங்க ரகசியமே. ஐயோ கிருஷ்ணன் மாட்டிடப்படாத, மாற்றணும். அதாவது இப்படி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி, நம்மாக்கள்லாம் மிரட்டுற மாதிரி கொஞ்சம் மிரட்ட மாட்டான். அடுத்த சொன்னாலும் ஒரு மிரட்டும். ஆனா நேரடியெல்லாம் இது பண்ண மாட்டான். இந்த மாதிரி மாட்டிடப்படாதேன்னு சொல்றான். மாட்டினா தேவை, ஆனா மாட்டிடப்படாது. கிருஷ்ணனுக்கு யசோதா மாதா தோத்திரப்படாது, ஆனாலும் மாட்டிக்கப்படாது. ரெண்டு பேரும் ஓட 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 14 லோகம் ஆனந்தத்தை அப்படியே திளைக்கிறது. பத்மநாபர் ஆராட்டு முடிச்சு ஓடி வருவார் ஏர்போர்ட்ல. நிஜமாவே துரத்திட்டு தான் ஓடுனவர். அது வரைக்கும் தேமேன்னு வருவார். அதுக்கப்புறம் பயந்து ஓடுவார் ஹரிலட்சுமிக்காக. லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அந்த கடற்கரையில் இருக்கும்போதெல்லாம் லேட்டு தெரியாது சுவாமிக்கு. முகமதிய ஸ்திரீகளை பார்க்கும்போது லேட்டு தெரியாது. குளிச்சு முடிச்ச உடனே இந்த ஏர்போர்ட்ல ஒரு ஓட்டம் ஓடுவார் பாருங்க. டயர்டாயிரு. அப்ப எல்லாம் குளிச்ச டயர்டாக நின்று இருப்பார். கட்ட 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 கட்டன்னு ஓடுவா. அப்பதான் ரொம்ப வேகம். அதை விட இந்த வடக்கு நடையில ஏறுவார் பாருங்க. டைம் ஆயிடுது ஓடுவார் உள்ள. அப்படி எவ்வளவு வேகம் தான். அதுக்கு முன்னாடி தாயார் கதை அடைச்சிடும், வெள்ளையே கடை அப்படின்னு. அந்த மாதிரி யசோதை துரத்த கிருஷ்ணன் ஓட ஆச்சரியமா துரத்துறாளம். துரத்த வேண்டாமா, பிடிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவனை துரத்தின்றாவது ஓடுவோமே. எதையோ துரத்துறோம். பிராரதம் நம்மளை துரத்துறது, காமத்தை நம்ம துரத்துறோம், ஆசை நம்மளை துரத்துறது, பந்தம் நம்மளை துரத்துறது. நம்ம எதையோ தேடி ஓடின்னு இருக்கோம். கடைசியில யமனும் ஒரு பக்கம் துரத்திட்டு ஓடி வர. நம்ம எதையோ துரத்திட்டு இருக்கோம், பின்னாடி யமன் நம்மளை துரத்திட்டு வந்துட்டு இருக்காருன்னே தெரியறது இல்லை. எது ஜெயிக்க போறோம், யாரை ஜெயிக்க போறோம், என்னைக்கு ஜெயிக்க போறோம், எப்படி ஜெயிக்க போறோம் தெரியல. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடவேஷ. தோத்தோமா ஜெயிச்சோமா, வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா, காரியம் சாதிச்சோமா தெரியல. எந்தோ ஓடுறோம், ஓடிட்டே இருக்கும். ஆனால் கிருஷ்ணனை துரத்தலாமே, ஓடிட்டே இருக்கலாமே. அது ஒரு சுகம் தானே. பத்மநாபர் கோவிலுக்கு கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி முன்னாடியே போய் ராஜா பார்க்கலாம். இருந்தாலும் அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்ல போய் அப்படி ஓடி போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, கிடைப்பாரா கிடைக்க மாட்டோமா, தெரியுமா தெரியாத கதை அடைச்சிருவாள் அடைக்க மாட்டோம். இதில் போய் நின்றோம்னா ஹா நின்றுட்டோம் அப்படி இருக்கல, தாள் சமயமாகிடுது அப்படின்ற அது ஒரு சுகம் தானே. ஓடுவோமே, அவனை துரத்துவோமே. வாழ்க்கை யார் யாரையோ துரத்திட்டோம், எதையோ துரத்திட்டோம். கிருஷ்ணனோட கொஞ்சம் ஓடலாமே. ஒவ்வொரு ராத்திரியும் கிருஷ்ணன் பின்னாடி ஓடி பாருங்க. கிருஷ்ணா நீ ஓடுறான், அவன் துரத்துறேன்னு ராத்திரி மணிக்கு ஓடிண்டே இருக்கும், துரத்திண்டே இருக்கும். இப்படியே காலம் போகட்டுமே. ஒரு நாள் மாட்டுவானே, எங்க ஓட போறான். அப்படி ஓடிண்டே இருக்கா. சரி, பெரிய சரீரம் வேற. ஓடி 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 தலையெல்லாம் வேர்த்தறனா, அப்படியே புஷ்பங்கள்லாம் விழுந்தாச்சு. ஒரு ஸ்திதியில அமக்களமா அப்படி பிடிச்சுட்டா. பராமரிஷது பரபிரம்மத்தை பிடிச்சுட்டாளாம் கிருஷ்ணா அப்படின்னு. ஒரு ஸ்திதியில டே கிருஷ்ணா அப்படின்னு கையை நீட்ட, குஜோ அம்மா அப்படின்னு பகவான் இப்படி கையை அப்படி பின்னாடி கொண்டு போக, இவ கை முன்னாடி போய் சத்தியம் அவன் நமக்காக கையை அப்படி பின்னாடி காட்டுறான், நம்ம கையை அப்படி முன்னாடி டக்குன்னு பிடிச்சுட்டான். இவன் கை அப்படி எடுத்துட்டு போக, யசோத கை முன்னாடி போக, அப்படி பிடிக்க பிடியில நழுவ மாட்டான். அது கிருஷ்ணனோட சுபாவம். அச்சுதன் பிடிச்சுட்டோன்னா நழுவ மாட்டான். அப்படி பிடிச்சுட்டாளாம் கிருஷ்ணன். ஏ கிருஷ்ணா
நின்றுடப்பா அப்படின்னு. உலகமே ஒரு வருஷம் அப்படி ஸ்தம்பிச்சு நின்று போயிடுத்தான். பிரம்மதேவர், சிவபெருமான், பார்வதி தேவி, யசோத கிட்ட கிருஷ்ணன் மாட்டுவான் சில பேர் எதிர்பார்க்கலாம், மாட்டணும் சில பேர் எதிர்பார்த்தா. பிடிச்சுட்டாள் யசோத கிருஷ்ணனை அப்படி இறுக்கி சுகம். அப்படி பிடிச்சிட வேண்டாமா சுவாமிய, அப்படி ஜம்முன்னு பிடிச்சுட்டாளாம் யசோத. முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழம் தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எல்கு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் தொழுகையும் அஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்தை இறுதி கண்டாள். அதான் அந்த அர்த்தம் இந்த ஸ்லோகம். பிடிச்சுட்டாலாம் உடனே கண்ணிலிருந்து தாரதாரியா 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 திருப்பரப்பு ஜலவீழ்ச்சி வாரி வருதான். திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு ஒரு குணம் உண்டு, அப்படியே கொட்டிகிட்டே இருக்கா. திடீர்னு வரும், திடீர்னு நின்றுடும். இது பொய் எழுதியானும் திடீர்னு அப்படியே வருதான். அப்புறம் ஒரு க்ஷணம் பார்க்குறேன், அம்மா ஏமாந்துட்டாங்கன்னா கண்ணு நிற்கிறதான். அப்படியே லெசா அப்படி சிரிக்கிற மாதிரி தான் கண்ணில் தண்ணி நிற்கிறதான். அப்படி வழியிருக்கான். யசோதை லேசா சிரிக்கிறாள், அம்மா அப்படி சிரிச்சு பார்க்குறான். யசோதை சிரிச்சா டக்குன்னு நிற்கிறான். இல்லை திருப்பி நிற்கிறது வருது, நிற்கிறது வருது, நிற்கிறது வருது, நிற்கிறது வருது. கண் அப்படியே மையெல்லாம் கரைஞ்சு வழியறதான். யசோதை பிடிச்சுட்டாலாம், பயந்து நடுங்குறானா. கையில தண்ணி வேற வச்சுட்டு இருக்காளாம். பயந்து நடுங்கி உதடெல்லாம் பிதுங்கி அப்படியே மூக்க வேற உறிஞ்சு ஆச்சரியமா ஒரு உறிஞ்சுண்டு உதட பிதிக்கிண்டு. பிரபு அதை விட வேண்டாமா பத்மநாபனை, அதை விட்டு பார்க்க வேண்டாமா சுவாமி? இது வரைக்கும் எதுக்குமே அழாத சுவாமி இன்னைக்கு அழறானோ. இத்தனை அவதாரங்கள் அழாத சுவாமி சேர்த்து வச்சு இன்னைக்கு அழறானோ. பயந்து போய் வீல் 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 அழறான். கோபிகள்லாம் கிண்டல் பண்றா. பரமேஸ்வரன் பார்வதி ஆச்சரியமா பார்க்கறா. ஸ்கந்தனும் கணபதி பார்க்கறான். இவன் ஏன் அழறான்? யசோதல்லவா அழணும். ஏன்னா வெண்ணையை இழந்தது அவ, பானை உடஞ்சது அவளுக்கு, இவ்வளவு பிரயத்தனம் எல்லாம் பண்றது அவ. பின்னாடி ஓடி ஏண்டா படுத்தி தொலைகிறான் அவதான் அழணும். இது அழறதான். இவன் அழவே கூடாது. இந்த திருட மாட்டினா அழுவான், சரியா தொலைச்சவா தானே அழணும். திருடையும் அழலாம். இவன் திருட அழறான். எல்லாரும் பார்த்து அசந்து போறா. வச்ச என்ன முதல்ல என்னடா இன்னும் அப்படின்னு அகிலாண்ட கோடி பிரம்மாண்டவாத அப்படின்னு யாரும் பண்ணதே கிடையாது. ராவணன் கூட பண்ணது இல்லை, இரண்யகசிப்பு கூட பண்ணது சார். பிச்சை என்ன அப்படின்னு பகவானுக்கு குஷி தாங்கல. அச்சோ எப்படிதான் மிரட்டுவாளா லோகத்துல. ஆஹா இது என்ன இருக்கேன். வீல் 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 ஆனந்த கண்ணீர். அது உண்மையான கண்ணீர் இல்லை, பயந்து அழுது அழுதல்ல, ஆனந்த கண்ணீர். அழ 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 யசோதா மிரட்டுறான். ஜோரா பயம் காட்டி அதற்றாலாம் கிச்சா பேர். இதம் விஜ்ஞாயார் பகவத்சலாம். உடனே யசோதை பார்த்தா சரி, ரொம்ப பயந்து நடுங்குறானோ. நடுங்கிறத பார்த்து சரி போனா போடுறதுன்னு தடிய அப்படி வீசி எரிஞ்சுட்டு கட்டி போடுறவனு. கட்டி போட்டா தேவலை, அப்பதான் ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு ஆச்சரியமா அவனை கட்டணும்னு நினைச்சுட்டாளாம். சாதாரண மனுஷ குழந்தையே கட்டணம் நினைக்கப்படாது, பாவம் ஒண்ணும் சின்னதுதானே, என்ன தெரியும். குழந்தை பண்ற காரியத்துக்கள்லாம் கட்டி போடணும் அப்படின்னா பெரியவா பண்ற காரியத்தை கொஞ்சனமோ சரியா பெரியவாள அங்கங்க கட்டி போட்டு போயிட்டே இருக்கும். கோவில் அவங்க பேசுறாள், அந்த தூணோட கட்டி போட்டு போயிடுச்சு. குட்டி சேவத்தோட உட்காந்து அங்க ஒரு நல்ல ஒரு ஆணி அடிச்சா கட்டி போட்டு போயிடுச்சு. பத்மநாபர் கோவிலுக்கு வரா, வீட்டை டிவி பார்த்தா டிவியோட கட்டி போட்டுருக்கோம். இப்படியே அது இப்படி பக்கத்துல வச்சு பாக்குற மாதிரி பாரு அப்படி. பகவான் பிரசாதத்தை கொடுத்தா ருச்சியோட நன்னாலும் சொல்லலாம், நாக்க வெளில எடுத்து வச்சு கட்டி போட்டுருக்கோம். பெரியவாளை தான் கட்டி போட, குழந்தையுமே கட்டி போடல. பாவம் இந்த பேயை தான் கட்டி போடுவா, பேய் பிடிச்சவாளை கட்டி போடுவா, அதுதான் உண்டு. இது சமத்து, இதை போய் கட்டி போட ஆசைப்பட்டுருக்காள். கட்டி போட்டா தேவலை. இவளுக்கே அப்படி தோணணும் அப்படின்னா தோண வச்சது இவன்.
நான் பக்தவத்சலன், பக்தர்கள் என்ன பண்ணாலும் கட்டுப்படுவேன், லோகத்துல நிரூபணம் பண்றதுக்காக என்ன தவம் செய்தனை யசோதா. யசோதா மாதாவுடைய பெருமை லோகத்துல தெரியணும்ன்றதுக்காக கட்டி போடணும் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணான். இது யாரால கட்டி போடணும்? யசோதை கட்டி போடணும்னு ஒரு தோணல் வந்துடுத்தான். கட்டணம்னு நினைச்சு விட்டாளாம். ஆச்சரியம். பூர்வநாபி சாபரம் பூர்வாபரம் ஜகச்சய தம் மத்வாத்மஜம் அவ்யக்தம் மர்த்யலிங்கமதோக்ஷஜம் கோபி உலூகலே தாம்னா பவந்த பிராகிருதம் யதா. யசோதே அவனை கட்டி போடணும். எப்பேற்பட்டவன்னா நச்ச அந்தர் ந பகிர் யஸ்ய ந பூர்வ ந அபிச்ச அபரம். எவனுக்கு உள் கிடையாதோ, எவனுக்கு வெளி இல்லையோ, எவனுக்கு ஆதி இல்லையோ, எவனுக்கு அந்தம் இல்லையோ, யாப்ய நாராயண ஸ்திதஹ அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் யாப்ய நாராயண ஸ்திதஹ. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், நம்மளை கட்டி போடலாம், ஒரு விஷயம் கிடையாது. அவன் உள்ளும் இருக்கான் வெளியும் இருக்காது. என்ன ஆச்சரியம்னா இவனை கட்டி போட்டா எல்லாரும் கட்டி போட்டுருவோம். அது பெரிய கஷ்டம் இருக்கு. எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமி இவன் தானே. அதனால அந்தர் பகிஷ்ச தத் சர்வமா இருக்கக்கூடிய வியாபிச்சு கிடக்கக்கூடிய சர்வ வியாபிய கட்டணம்னு யசோத பிரயத்தனப்படுறான். பக்கர கதையா. பூமியை கட்டுறதுக்கு யாராவது கயிறு கண்டுபிடிக்க முடியுமா? பூமியை கட்டுறதே கஷ்டம் அப்படின்னு நம்ம வீடை சுற்றி ஒரு கயிறு கட்டும் போல, நம்ம ஊரை சுற்றி ஒரு கயிறு கட்டும் போல, அதுவே கஷ்டம்னா பூமியை விட உலகம் பிரபஞ்சம். அந்த மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அத்தனை பிரம்மாண்டங்களை தன்னுடைய மயிர்காலில் வச்சுட்டு கணவர் கட்டி போடணும்னு நினைக்கிறாளாம். கட்டி போடணும்னு நினைச்சுட்டாளாம். கட்டவும் கட்டிட்டாளாம். ஜம்மனு தம்மத்வா ஆத்மஜம் அவ்யக்தம். தன்னுடையவன் அவன் தன்னுடைய என்னோட பிள்ளை அவ்யக்தம். இந்திரியங்களுக்கு வியக்தமா தெரியக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. அதோக்ஷஜம். தாமரைக்கண்ணன் வேற. ஆச்சரியமான யசோதை கட்டி போட்டாளாம். ஜோரா வீணா போன வரலோட பாழா போன கயிறை கொண்டு கட்டி போட்டுட்டான். வீணா போன வரல், பாழா போன கயிறு. ஆனா கட்டினதையோ பரபிரம்மத்தை. யோமே பக்தியா பிரயச்சதி. அதான் இந்த உலூகலமும் பக்தியோட இருந்தது, பாழா போன கயிறும் பக்தியோட இருந்தது. கட்டின யசோதைக்கும் பக்தி இருந்து கட்டிட்டாளாம். யசோதை கட்டிட்டாள் அப்படின்னுட்டா. டென்ஷன் தாங்கடியா சுகபிரமத்துக்கு. கட்டிட்டாள் அப்படின்றா. அதுக்கப்புறமா தான் கட்ட முடியலன்னு சொல்றாரு. அதுதான் அதிசயம். கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கடைசியில சொன்ன ஓரலோட கட்டினாள் அப்படின்னு. டென்ஷன் தாங்கலையா கட்டி போட்டுட்டாள் அப்படின்னு சுகபிரம் மகர்ஷி. அதுக்கப்புறம் திரும்பி சொல்றாரு. மத்தியமானஸ்ய ஸ்வர்பாகஸ்ய கிருதாகசக. உடனே யசோதை பார்த்தா கட்டி போடணும் பிரயத்தனப்படுறான். இந்த கயிறு பத்திர 2 விரக்கடை குறைவா இருந்து உடனே இன்னொரு கயிறு எடுத்து அதோட முடிச்சு போடுறான். நிறைய கயிறு அங்க பக்கத்துல இருக்கான். இந்த கயிறு கிடைக்கலன்றதுக்காக எங்கெல்லாம் கயிறு அங்கெல்லாம் இழுத்துட்டு வேற போறா பயல. இரு வா அங்க இழுத்துட்டு அந்த கயிறு எடுத்து எப்படி கட்டிட்டு போறா. பின்னாடியே போறது. கட்டி பாக்குறா. வரல வா அங்க வா. வீடு முழுக்க சுத்தி 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 கயிறு எடுத்துட்டு அது பாக்குறது. இவ்வளவு கயிறு எடுக்கிறாள். வா அங்க வா. கண்ணுங்க சொல்ற பானையா உடைக்கிறேன். தேமே அம்மா அம்மா அம்மா. அது வேற சுவாமி வேற அஞ்சலி ஹஸ்தமாவே போறாரு. அம்மா அம்மா அம்மா. யசோதை என்ன பண்ண அஞ்சலி ஹஸ்தத்தை இப்படி பிடிச்சுட்டான். அஞ்சலி பண்ணதுக்கு பார்த்தா 2 கை சேர்த்து பிடிச்சுட்டான். வா இந்த கயிறு எடுத்தா இப்படி வச்சு இப்படி அடுக்கில் வச்சு அப்படி 2 விரக்கடை. என்னடா பண்ணாள்? அங்க வா. வீட்டுல இருக்க எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி அம்மா 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 அம்மா. ஒவ்வொரு கயிறா எடுத்து 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 கட்டுறா 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 2 விரக்கடை குறையிறது. இந்த சில கோபிகள் எந்த யசோதை எங்காவது நான் கயிறு கொண்டேன் அப்படி ஒவ்வொருத்தையும் ஒரு கயிறு வேற கொண்டா. அங்கேருந்து வாசிக்கு எட்டி பார்த்தேன். நம்ம வேணா கயிறா போயிடலாமா? என்ன பெருசா இருக்கும். பகவான் பார்த்த பிச்சு விடுச்சு. ஜாகிரதை. ஏதோ மந்திரமலையை சுத்தலாம் கடையிறதுக்கு போய் என்ன கட்டுறதுக்கு பார்க்கலாம். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் தனி டீல். யாரும் பக்கத்தில் வரப்படாது. சிவபெருமான் பார்த்தா யசோதைக்கு சகாயம் பண்ணலாமா கிருஷ்ணனுக்கு சகாயம் பண்ணலாமா குழப்பத்தையும் நின்றுட்டார். யார் பெரிய கஷ்டம் இருக்குது. இது வர தர்ம சங்கடம்னு பேர். பாகவதாளுக்கு பண்ணா கைங்கரியம், பக்தாளுக்கு பண்ணா கஷ்டம். 2மே இருக்கு. பகவானுக்கு பண்ணா கஷ்டம், பாகவதாளுக்கு பண்ணா கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். ஆனா இப்ப பண்ணா கோபம் வரும்.
பகவானுக்கு பண்ணா பிடிக்காம இவளுக்கு கோபம் வரும். எதுக்கு வம்பன? அப்படியே சாட்சி பூதனா பார்த்துட்டு போயிடும். எல்லாரும் சாட்சி. பகவானுக்கு அது வேற கோபம். யாரா வரப்படாத, நம்ம வர வேண்டாம்னுட்டானோ. இந்திரன் ஓரத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு அப்பா கட்டி போடும் கேவல். ஏன்னா ஓடிட்டே இருக்காரு. இப்போ இடத்த கட்டி போட்டா எப்படி இந்த டெக்னிக் பார்த்துக்க. இந்திரன் என்ன சொன்னா, நன்னா பார்த்துக்கோன்னு இதுக்கு அப்படின்னா கட்டி போட்டு நம்ம இந்திரலோகத்தை வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பார்கடல் போய் ஸ்தோத்திரம் பண்றது கஷ்டமா இருக்கு. கட்டி நம்மாத்திலேயே வச்சு அப்பப்போ கேட்டுக்கலாம் பாத்தியா அப்படின்னு. அவ என்ன டெக்னிக் பண்ணி என்ன மந்திரம் பண்ணி அவர் கட்டுறான்னு பாக்குறான். இவனு பாக்குற ஒவ்வொரு கயிறா எடுத்து கட்டுறான். கண்ணினும் சிறு தாம்பினால் ஆத்துல குட்டி குட்டி கயிறா இருக்கு. அதெல்லாம் எடுத்து 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 முடிச்சு போடுறாள் யசோதை. சில கயிறுலாம் பெருசா இருக்கான். இவன் முடிச்சு போடலாம். நீ இப்படி முடிச்சு போட இழுத்தா முடி இருக்கணும் பார்த்தா கயிறு வருது. திருப்பி அதை ஒரு கட்டு. கண்ணினும் சிறு தாம்பினால் எடுத்து எடுத்து கட்டிகிட்டே இருக்கா. 2 வரக்கடை. நான் கட்டுறேன், என்னால முடியும். அது கட்ட முடியலையா? யசோதைக்கு உண்டா அப்படின்னா அது பகவான் விளையாட்டுக்கு ஆட்டான். அவன் நினைச்சிருந்தானா ஒரு க்ஷணத்துல கட்டிடாதோ. அவன் பார்க்கறான் யசோதையே கட்ட முடியாது, நீங்கெல்லாம் கட்டிடுவேளோ. ஜாகிரத நிதானமா பக்தி பண்ணுங்க, ஒழுங்கா நாமஜபம் பண்ணுங்க, புரிஞ்சுதா அப்படின்னு கிருஷ்ணன். அழகா யசோதை எல்லா கையும் எடுத்து எடுத்து கற்றா. 10 அடிய வற்களி அவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். ஒவ்வொரு கையா எடுத்து வீடு முழுக்க இழுத்துட்டே போற. பின்னாடியே போயிட்டு இருக்கான் சுவாமி. ஆச்சரியமா ஒரு கயிறு எடுத்தா கட்டினா, அதுவும் 2 விரக்கடை. இன்னொரு கயிறு எடுத்தா கட்டினா. சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், ஆச்சாரம், அனுஷ்டானம் எத்தனை கயிறு எடுத்து கட்டினாலும் பிரியத்தே அமலையா பக்தியா அரிஹி அந்யத் விடம்பரம். நான் பாகவத வாசிக்கிறேன், டெய்லி பத்மநாபரை பார்க்க போறேன், இதெல்லாம் கணக்கில் சேர்த்தியே கிடையாது. பத்மநாபா உன்னை பார்க்க வேடா, பத்மநாபா உன்னை அனுபவிக்க வேடான்னு தவிப்பு இருந்தால் தான் கட்ட முடியும். இல்லாட்டி போகலாம் வரலாம், போகலாம் வரலாம், போகலாம் வரலாம், போகலாம் வரலாம். அனுபவிக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளேந்து வரணும். யசோதை ஒவ்வொரு கயிறா எடுத்து கட்டுறா. எத்தனை கயிறு எடுத்து கட்டினாலும் குறைவாவே இருக்கான். அது என்ன ரகசியமோ அவனுக்கு தான் வெளிச்சம். யசோதா சந்தயத்யதி கோபீனாம். உடனே எல்லா வீட்டுக்கு எல்லா கயிறு எடுத்தாச்சு. இனிமேல் வீட்டில் கயிறே கிடையாது. இனிமேல் எடுக்கணும்னு அந்த கோபுரம் அங்க வஸ்திரம், என்னோட அருணா கயிறு இதெல்லாம் தான் எடுத்து கட்டணும். அதெல்லாம் தான் பாக்கியம். அது எல்லா கயிறு வீட்டில் இனிமேல் கயிறு கொடி கயிறு எடுத்தாச்சு, கட்டியாச்சு. அழகா உரலை கட்டியிருந்தா அந்த கயிறு எடுத்தாச்சு, மத்து கட்டியிருந்தா அந்த கயிறு எடுத்தாச்சு. இனிமேல் ஆத்திர கயிறெல்லாம் கோபிகள்லாம் வேற கொண்டு கொடுக்குறா. அவ கொண்டு கொடுக்குறா. எல்லாரும் சிரிக்கிறா. ஏடி உனக்கு ஒழுங்கா முடி போட தெரியலையாடி அப்படின்ற ஆலோசனை. எத்தனை முடி போடாலும் முடி பார்க்கலாம். கயிறு பார்த்தா நல்ல பெருசா ஆசிரியர் நீளமா தான் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்தாலும் இவன் வைத்த கட்டும் பொழுது மட்டும் பத்தல. அது என்னன்னு புரியல. இவளாலேயே கட்ட முடியல. நரகரி சொன்னார் என்ன பாடுபட்டு. இவன் இடுப்பா அளந்து ஒட்டியானம் பண்ணா. முன்னாடி பார்த்தா சைஸ் கம்மியா இருக்கு, பின்னாடி சரி பண்ணி கொடுத்தா சைஸ் சின்னதா இருக்கு. கடைசியில் இடுப்பை தடவி 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 பார்த்தா. அதுக்கப்புறம் பாண்டகன் ஒத்துட்டார். ஆனா அதுக்கப்புறம் எங்க பாண்டகன் கேட்டார், அது எப்படிரா அது கரெக்ட் சைஸ் பண்ணா லூசா இருந்தது, லூசா இருக்கேன்னு பண்ணா ரொம்ப டைட்டா இருந்தது, எப்படிரா அது? பாண்டகன் சொன்னா இந்த கன்ஃபியூஷன் யசோதை கிட்ட தான் கேட்கணும், அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அது யாருக்குமே பாண்டனோட இடுப்பு சைஸ் தெரியவே தெரியாது. அது யசோதை டெய்லி அவனுக்கு பீதாம்பரம் கட்டி பழக்கப்பட்டவள். அருணாக்கயிறு அப்பப்போ லூஸ் ஆகி இறுக்கி இறுக்கி கட்டுறான். எவ்வளவோ நாள் எவ்வளவோ கட்டி இருக்கா. ஆனா அந்த யசோதைக்கு இன்னைக்கு இவனை வீட்டில் இருக்க எல்லா கயிறையும் எடுத்து கட்ட முடியலை அப்படின்னா அவன் லீல தானே, அவன் லீல தானே. யசோதைக்கு அகம்பாவன்னு சொல்லலை சுகபிரமான, கட்ட முடியல அவங்களால. எல்லாரும் சிரிக்கிறான். யசோதை ஆச்சரியமா பார்க்கிறான், என்ன பண்றான் இவன்? நமக்கு வயசாயிடுதா இல்லாட்டி கயிறு சின்னதாகிறதா, இவன் வயிறு பெருசாகிறதா, ஒன்னும் புரியல. ஆனா ஒண்ணு இவனை கட்ட முடியல. யசோதை ஆச்சரியமா பார்க்கிறான். திருஷ்ட்வா பரிசிரமம் கிருஷ்ணः கிருபயா ஆசீஸ்வபந்தனே. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பன். அந்த வாக்கியத்துக்கான அடி எங்கன்னா இங்க என்ன? திருஷ்ட்வா பரிசிரமம் கிருஷ்ணः கிருபயா ஆசீத் ஸ்வபந்தனே.
அம்மாவோட சிரமத்தை பார்த்தாடா கட்ட முடியல. யசோதா ஆச்சரியமா கிளச்சி போயிட்டா. இடுப்புல கை விஷயம் சிரிக்கிறா. பாலே போயிருக்கலாம், வெண்ணையே போதும். ஓடி பிடிச்சதே போதும், 4 மிரட்டு இருக்கலாம். கட்டி போடணும், நம்ம ஆரம்பிச்சிருக்கப்படாது. இப்படி கையில பாக்குறா, இவனை பாக்குறா, உரலை பாக்குறா, எல்லாரும் சிரிக்கிறா. யசோதை சிரிக்கவும் முடியல, அழவும் முடியல. சபா அப்படின்னு ரொம்ப சமம் வந்துருதான் யசோதைக்கு. திருஷ்டுவா பரிசிரமம் கிருஷ்ண, ஓட விட்டு அலைய விட்டு அவளை புலம்ப விட்டு அழ விட்டு கலப்படை வச்சான. திருஷ்டுவா பரிசிரமம் கிருஷ்ண பகவான் பாதுடானா கிருபையா ஆசீத் ஸ்வபாந்தனே. உடனே பகவான் கிருபையினாலே தானா கட்டுப்பட்டிருக்கான. இவ்வளவு தூரம் பிரயத்தனம் பண்றாள, ஓடப்படாதா, அம்மா எடுக்க கிச்சு கிச்சு மூடப்படாதா, வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லணுமே. அன்புக்கு வசப்பட்டு அம்மா என்னதான் பண்றா பார்க்கலாமே, அறிவன்றும் இல்லாத தாய் குளத்தை எடச்சி என்ன எப்படி கட்டுறா பார்க்கலாம் அவன் ஆசையோட பார்த்துட்டு இருக்க. கிருபையா ஆசீத்து தேவேன்னு கட்டுப்பட்டு கிடக்கிறானா. 10 அடியவர்க்கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள். அவ்வளோ வசதி சுவாமி. வரி ஒன்றும் இல்லாத ஆய்ச்சியோட இழுப்புக்கு வசப்பட்டு கிடக்கிறான். யஸ்யேதம் சேஸ்வரம் வசேஹ. பகவான் லோகபாலருடைய லோகத்துக்கெல்லாம் சர்வேஸ்வரன். ஆனாலும் பக்தாளுக்கு வசப்பட்டவன், வசப்படுகின்றவன்றது காட்டுறதுக்காக பகவான் இவ்வளவு லீலையை பண்ண. நமக்கெல்லாம் சந்தேகம் ஒரு சமயத்துல, எனக்கெல்லாம் சுவாமி கிடைப்பார், ஆனாலாம் சுவாமி பாப்பேனா, எனக்கெல்லாம் நாமஜபம் வருமா? அப்படி இல்லையா. நிச்சயமா பகவான் பக்தாளுக்கு வசப்பட்டவன். கலியுகத்துல நிறைய நிரூபணமாக இந்த லீலைக்கு அப்புறமாகவே சகதேவன் ஹிருதயத்துல கட்டி போடுறான். கலியுகத்துல சக்குபாய் கட்டி போடுறான். ராமானுஜருடைய சிஷ்யன் அனந்தாழ்வான் ஸ்ரீனிவாசனை கட்டி போடுறார். நிறைய பேர் கட்டி போடுறா. அவாவா ஜெகநாதனை பர்மனண்டாவே கட்டி போட்டு வச்சிருக்கா. ஜெகநாதன் ஓடிப்படாது. தலையில தாமோதரன் இடுப்புல கட்டல, தலையில ஒரு கயிறை கட்டி எங்க பின்னாடி நின்னா முடிச்சு இறுக்கி போட்டு வச்சிருக்கா. இந்த ரத யாத்திரை பண்ணிக்கிட்டு அந்த முடிச்சு அவுத்து ஜெகநாதன் வெளில அழிச்சுட்டு வருவான். அப்படியே கட்டுப்பட்டு இப்படியே நிற்கணும். கட்டுப்பட்டிருக்கேன் 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 அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் சுவாமி. நிஜமாவே கட்டுப்படக்கூடியவன், கட்டுப்படுத்துறவன் தான். ஆனாலும் அன்புக்கு வசப்படக்கூடிய பத்மநாபனை கட்டி போட முடியும். பத்மநாபனை உங்க ஆதர பிடிச்சு வைக்க முடியும் 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 முடியும். பகவான் பக்த வத்சலன் பாகவத பிரியன் கட்டுப்பட்டு இருப்பான். நன்னா ஞாபகம். இன்னைக்கு ராத்திரி கூட கட்டலாம், எப்ப வேணா கட்டலாம். போர் அடிக்கிறத அவனை பிடிச்சி துரத்தி போய் கட்டி பிடிச்சுவாங்க. அவனை கட்டி போட்டு பெய்யுங்கோ ஆத்துல. இந்த மந்திரவாதம் பண்றவாள்லாம் உண்டு, மந்திரவாதிகள்லாம் கேரளா நிறைய உண்டு இல்லையா. பில்லி சூனியம் அவெல்லாம் என்ன பண்ணுவா, அந்த துர்தேவதைகள்லாம் கட்டி போட்டு வச்சுக்குவா. துர்தேவதை கட்டி போட்டு கட்டி போட்டு கட்டி போட்டு வச்சிருப்பா. அப்புறம் அதை கொண்டு காலிகள் அந்த மாதிரி கிருஷ்ணனை கட்டி போட்டு வைக்கணும். பரிசுத்த அப்பயே அப்படி கயிறு கிடைக்கிறதா பார்க்கறான். சுகவனம் போய் நமனமான்றது அவர் கயிறு கிடைச்சா தேவனையை கட்டி போடலாமே அப்படின்னு ஆச்சரியமா யசோதை கட்டி போட்டுடாலாம். இச்சா பயன் பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாஹ பிரசாதம் லேபிரே கோபி யத்தத் பிராப்த விமுக்திதா. இதான் ரகசியம். பகவான் ஏண்டா கட்டுப்பட்டான்? விளையாட வேண்டியதான, கட்டுப்படுத்த முடியாம விளையாட மேலான கோபிக்கு இப்படி ஒரு பிரசாதம் கொடுக்கணும்னு ஆசையா. எங்க அம்மா வசதி, யசோதா மாதா மாதிரி இன்னொரு அம்மா கிடையாது. எவ்வளவு பெரியவ தெரியுமா எங்க அம்மா? எல்லாரும் அறிவொன்றும் இல்லாத எடச்சி அப்படின்னு கிண்டல் பண்றாளாம். கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய வேதமந்திரம் எல்லாம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, ஆச்சாரம் தெரியாது, அனுஷ்டானம் தெரியாது, சடங்கு தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது. ஆனா என்ன கட்டி போட இவளுக்கு தெரியும். குருரம்ம இருந்தாளே, சொல்றபடி எல்லாம் கேட்டுதே குருவாயூரப்பன். இவ்வளவு வசதி குருரம்மன். அவ இஷ்டப்படி எல்லாம் சுவாமி இருந்தானே, அவ்வளோ பெரியவன். சத்தியம் பாகவதையாச்சு. யசோதை எவ்வளவு அழகா யசோதைக்கு அந்த பிரசாதம் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சுட்டான் கிச்சா. எங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட். என்னடா கிஃப்ட்னா என்ன கட்டி போடுறதுதான் கிஃப்ட்.
நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக. சுகபிரம சொல்றார், நாபிக்கமலத்துல உட்கார்ந்து இருக்கிற பிரம்மாவனால அவரை கட்டி போட முடியாது. நேமம் ந இமம் விரிஞ்சோ, விரிஞ்சக அப்படின்னா பிரம்மதேவர். ந பவோ, பவன்னு சொன்னா சிவன், அவரால் முடியாது. நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக. பக்ஷஸ்தலத்தையே இருக்கக்கூடிய தாயார் கூட இது கிடைக்கல. எதிரான பிரசாதம் லேபிரே கோபிகி. நம்ம எல்லாம் பிரசாதம்னா புளியோதரை, மேனி பாயசம், லட்டு, கன்னிமாங்கான்றோம். இதுதான் பிரசாதம். இந்த பிரசாதம் ஒரு நாள் கூட வாங்குறது ஆசையே கிடையாது. கட்டி போட்டுட்டேன் அந்த பிரசாதம். பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். எல்லாருடைய கட்டுகளையும் எல்லா கட்டுகள்லேருந்து விடுவிக்கக்கூடிய, மோட்சம் தரக்கூடிய மோட்சநாதன் உடையது. இப்படி ஒரு பரிசு, இப்படி ஒரு பிரசாதத்தை இந்த ஆய்ச்சி வாங்கின்றாலே இது சிவபெருமான் பிரம்மதேவர் யாருக்கும் கிடைக்கல. நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரப்யங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்திதாத். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி प्रसादम लेभिरे गोपी। जय बोलो यशोदा माता की, जय बोलो कृष्ण माता की, जय बोलो नंद गोप पत्नी की, जय बोलो गोकुल महारानी की, जय बोलो कृष्ण माता की, जय बोलो यशोदा माता की। प्रसादम लेभिरे गोपी यत्तत् प्राप्त विमुक्तिदात। அழறார் சுகபிரம்மம், யாருக்கும் கிடைக்கலையே எப்பேற்பட்ட பிரசாதம், அச்சோ யாருக்குமே கிடைக்கல. ஹே பரீட்சித், இந்த கோபி அடைஞ்ச பிரசாதம் போல இதுக்கு முன்னாடியும் பின்னாடி யாரும் அடைஞ்சதில்லைப்பா. பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப்த விமுக்திதான். ஏதோ மாட்டை கட்டுறா மாதிரி, கண்ணுக்குட்டியை கட்டுறா மாதிரி, தயிர் கடையில மத்திர கயிறை கட்டுறா மாதிரி, துணிவானத்துக்கு கொடி கட்டுறா மாதிரி கிச்சாவை கட்டி போட்டிருக்காங்க. நம்ம டெய்லி கட்டி நிறைய துணி எடுத்து கட்டுறோம் இல்லையா? இல்லை அடி பேப்பர் எல்லாம் ஒரு கட்டு கட்டுவோம், இந்த வண்ணா எல்லாம் பழைய துணியெல்லாம் போட்டு ஒரு துணியை வச்சு ஒரு கட்டு கட்டுவான். மளிகை கடைக்கு போனோம் அப்படின்னா பொட்டலம் போடும், ஒரு கயிறு கட்டி சுருடுவான். பிரசாதம் லேபிரே அப்பெல்லாம் கூட கட்டு பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த கட்டு ஸ்மரண வரும். பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப்த விமுக்திதாத். புருஷா அந்த பெல்ட் கட்டும் பொழுது ஞாபகம். பிரசாதம் லேபிரே கோபி. ஆச்சரியம். ஸ்ரீகள்லாம் பாவாடை கட்டும் பொழுது பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப்த விமுக்திதாத்.
நேமம் விரிஞ்சோ நபவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாஹ பிரசாதம் லேபிரே கோபிஹி யத்தத் பிராப்த விமுக்திதா. எங்கேயாவது கயிறை பார்த்தோ எங்கேயாவது கட்டுறதை பார்த்தோம்னா நேமம் விரிஞ்சோ நபவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாஹ பிரசாதம் லேபிரே கோபிஹி யத்தத் பிராப்த விமுக்திதாத். இப்படி ஒரு பிரசாதம் வாய்க்க வேண்டாமா? ஒரு நாளாவது பத்மநாபனை துரத்திட்டு போய் பிடிச்சு ஒரு கட்டி கட்டி போட வேண்டாமா சுவாமிய? நேமம் விரிஞ்சோ நபவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாஹ பிரசாதம் லேபிரே கோபிஹி யத்தத் பிராப்த விமுக்திதாத். யசோதா மாதா இடத்துல சரணாகதி பண்ணுவே. யசோதா மாதா எனக்கும் கிச்சாவை அப்படி கட்டி போடணும்மா. எனக்கு பெருசா ஒன்றும் தெரியலம்மா, பக்தி இல்லையம்மா, ஞானம் இல்லையம்மா, வைராக்கியம் இல்லையம்மா, ஸ்ரத்த இல்லையம்மா. யசோதா மாதா எதை கொண்டு நீ கட்டினாயோ அது எனக்கு தாம்மா. எனக்கு அந்த சூத்திரம் சொல்லி கொடுமா. கிருஷ்ணனை கட்டுற சூத்திரம் சொல்லி கொடுமா. அந்த சூத்திரம் தெரியணும்மா. கிருஷ்ண பந்தன ஸ்தூத்திரம் அந்த சூத்திரம் தெரிஞ்சு கொடுத்தனா போதும்மா. யசோதே சொல்லி கொடுறீ, சொல்லி கொடுறீ யசோதே. எல்லாரும் கதறாளாம், எல்லாரும் அழகா. பிரம்மதேவர்லாம் கண்ணை தொடச்சுக்கிறார். சிவபெருமானுக்கு மயிர்கால்கள் குத்திட்டு நிக்கிறது. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி கையை கூப்பி நிக்கிறாளாம். இந்திரன் அப்படியே மூச்சடைச்சு நிக்கிறானா. சப்தரிஷிகள் அப்படியே ஆஹா 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 அப்படின்னு 14 லோகத்தில் இருக்கிறவா பிரத்யக்ஷமா கோகுலத்தை பாக்குறவா அத்தனை பேரும் வாயடைச்சு நிக்கிறாளான்னு யசோத கட்டிட்டாளே. இத்தனை பேரும் சிவபெருமானா கை கூப்பிட யாருன்னா கிச்சாவை பார்த்து யசோதையை பார்த்து கை கூப்பிட அடடா 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 அடடான்னு கட்டிட்டாளே. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அப்படியே சேவிக்கிறாளா யசோதைய. கிருஷ்ணன் இல்ல கட்டி போட்டுட்டாளே பரபிரம்மத்தை. உருவமாகவும் அருவமாகவும் ஸ்தம்பேன திருஷ்யத்தேன்னு இருக்கிற வஸ்துவை கட்டி போடுறோம். நம்ம தூணை கட்டுறோம், தூணுக்குள்ள இருக்கிற வஸ்துவை கட்டணுமே. கட்டிட்டாளா யசோத. பிரசாதம் லேபிரே கோபிஹி யத்தத் பிராப்த விமுக்திதாத். அழகா கட்டி போட்டுட்டாளாம் யசோத. கிச்சா பயல கட்டி போட்டுட்டாளாம். ஹரே கிருஷ்ணா. ஆம். न क्षीरप्यंग संश्रयाः प्रसादं लेभिरे गोपिः यत्तत्प्राप विमुक्तिदात्. देहिनां गोपिकासुतः ज्ञानिनां च आत्मभूतानां यथा भक्तिमतामिह. ரொம்ப அழகா கோபிகாசுதக இதெல்லாம் பேர் வைக்கலாம். கோபிகாசுதன் என்ன ஸ்டைலா இருக்கு பாருங்க. பொம்பளை குழந்தை கோபிகா சுதா, ஆம்பளை கோபிகா சுதன் பேர் வச்சு. யசோதா பிள்ளை ஆச்சரியம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். இந்த பகவான் ஆச்சரியமா யசோதை கட்டுப்பட்ட மாதிரி தேகாத்ம அபிமானிகளுக்கு கிடைக்கிறது இல்லை. அவனுடைய ஆத்மாவா இருக்கிற ஞானிகளுக்கும் இது கிடைச்சது இல்லை. ஞானி து ஆத்மைவ மேமகம் அப்படின்றார் சுவாமி. அவளாலேயும் முடியலையா? நம்மெல்லாம் தேகாத்ம அபிமானிகள், நம்மளாலாம் முடியுமா? யசோதை அடைஞ்ச பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. பத்துடை அடியவர்களியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மத்துரு வெண்ணை களவினில் உரலிடை ஆப்புண்டு. உரலோட கட்டி போட்டுட்டாளே. நல்ல வஸ்தோட கட்டி போடப்படாதா? அட்லீஸ்ட் தாங்கிட்டு கூட கட்டிக்கப்படாதா? பாழா போன உரலோட வீணா போன கயிறு கொண்டு கிருஷ்ணன் இடுப்போட கட்டிதான் அவரோட ஒழுங்கா கட்டுப்பட்டிருப்பான். அம்மா இழுக்க இழுக்க பின்னாடியே போயிருப்பான். அவனுக்கு ஒரே வருத்தம், எவரோட கட்டி போட்டுட்டாளே அப்படின்னு. இந்த பாக்கியம் வரணும். ஒரு நாளா கட்டி போட்டுடணும் சுவாமி. உடனே அசோக பார்த்து கட்டி போட்டுட்டு அவபாடு போயிட்டானாம். அதான் ஆச்சரியம். இன்னும் கட்டி போட்டாச்சு அவபாடு வேலையை பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் மற்ற வேலையெல்லாம் வேலையை விட்டா. பிரம்மா சிருஷ்டியை விட்டா, சிவபெருமான் சம்ஹாரத்தோட எல்லா வேலையும் நின்று போயிடுது. பக்கத்தாத்து கோபிகள் அவெல்லாம் வேலையை விட்டா. அந்த உருப்படியா கர்மயோகம் பண்ண ஒரே ஒருத்தி யசோதை மட்டும். கட்டி போட்டாச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு அவ பாட்டுக்கு போயிட்டாலும். பகவான் பார்த்தா கட்டி போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாளே, நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தான. அப்படின்னு பார்த்தா 2 பசங்க மரப்பசங்க நிக்கிறான். மடப்பசங்க மரமா நிக்கிறான். 2 மடப்பசங்க மரமா நிக்கிறான். சரி அப்படின்னு பகவான் அந்த மடப்பசங்களுக்கு புத்தி வரட்டம்னு முடிவு பண்ணிட்டான்.
மணிகிரீவாவதி ख्याதௌ சியான்விதௌ. ஆச்சரியமான அழகூபரன் மணிகிரீவன் தன்னுடைய பாவத்தினாலே மரணா இருக்கும்படியான சாபத்தை அடைஞ்சுட்டான். இந்த அத்தியாயம் ரொம்ப விசேஷம். கிருஷ்ணனை கட்டி போடுற அத்தியாயம். மனசு கட்டிப்படாம சுத்துறது வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த அத்தியாயம் வாசி பாருங்களேன், தானா கட்டிப்படும். மனசு ஒரே கலக்கமா இருக்கா, இந்த அத்தியாயம் வாசி பாருங்களேன், ஒரு சமாதானம் கிடைச்சிடும். சமயத்தை பகவான் இருக்கானா இல்லையா ஒரு சம்சயம் வருது இல்லையா, அப்ப இந்த அத்தியாயம் வாசி பாருங்க, இருக்கான்னு வந்து பகவான் எனக்கு உண்டா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா, அப்ப வாசி பாருங்க, தானா பகவானை கட்டி போட்டுடலாம். இவ்வளவு வசதியான ஒரு அத்தியாயம். தாமோதர பந்தம், பகவானுடைய தாமோதர லீலா, ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். சின்ன அத்தியாயம், யசோதையுடைய மகிமையை சொல்ற அத்தியாயம், கிருஷ்ணனுடைய சௌலபியத்தை சொல்ற அத்தியாயம். யசோதை கட்டி போட்டுட்டா, அழகா பகவான் பார்த்தான். மருத மரங்களுக்கு பக்கத்துல போனான், இந்த பக்கம் நுழைஞ்சான், அந்த பக்கம் வந்தான், மருதங்களை முறிச்சு போட்டான். அது பெருசா சொல்லணும்னு இல்லை, முறிச்சு போட்டுட்டான். அவளுக்கு கணக்கிடம் பண்ணா, அவள் ஸ்தோத்திரம் பண்ணா, வந்த வழியே போனான். மருத மரங்கள் முடிஞ்ச சத்தம் கேட்டது, வந்தார்கள், பார்த்தார்கள், மரம் முறிஞ்சிருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. குழந்தைகள் சொன்னா இவன் தான் மரத்தை முறிச்சான், இதுல இருந்து 2 தேவர்கள் வந்தா சொன்னா, யாரும் நம்பலை. நந்தபாபா பார்த்தார், தேமேன்னு உட்கார்ந்து இருக்கான். யசோதை கட்டின இந்த கயிறு மட்டும் அறவே இல்லை. உலு கலம்பா யமீனாம் மனோவா கோப அங்கனானாம் குச்சகுட்மலம்பா முராரி நாம்ன கலபஸ்ய நூனம் ஆளானமாசீத் திரயமேவ பூமௌ. லீலா சுகர் கிருஷ்ண கர்ணாமிரதர் சொல்றார், இந்த பூமியில கிருஷ்ணன்ற யானையை கட்டுறதுக்கு 3 இடம் தான் இருக்கும். ஒண்ணு நீங்க உரலா மாறிடணும், இல்லாட்டி ஞானி ஆயிடணும். உலு கலம்பா யமீனாம் மனோவா, இல்லாட்டி கோப அங்கனானாம் குச்சகுட்மலம்பா. கிருஷ்ணனை கட்டி போனோம்னா 3 வருஷத்துல 3 சாய்ஸ். ஒன்று உரலா இருக்கணும், இல்லாட்டி கோபிகள் மனமா இருக்கணும், ஞானிகளோட மனமா இருக்கணும், இல்லாட்டி கோபிகளோட ஸ்தனமா இருக்கணும். எது ஈஸின்னு பார்த்துக்கோங்க. சத்தியமா உரலா இருக்கிறது தான். நமக்கெல்லாம் ஒன்றும் சூடு சொரணம் ஒன்றும் இல்லை. அச்சேதன வஸ்து ஆயிட்டோம்னா கட்டி போட்டுருவேன். உன்னிஷ்டம் என்னிஷ்டம் நீங்க உரலா ஆயிட்டேன்னா, யசோதையா இருக்கிற சத்குருநாதன் கிருஷ்ணனோட உங்களை கட்டி போட்டுடுவார். அச்சேதனமா மாறிடுங்க, வேற எதுவும் யோசிக்காதீங்க. ஒன்றும் தெரியாதுன்னு விட்டுட்டு உரலாயிட்டேன்னா பக்தின்ற கயிறு கொண்டு கட்டி போட்டுடுவார். சத்தியமா நம்மகிட்ட கயிறு பற்றாக்குறையாத்தான் இருக்கு. பக்தி ஞானம் வைராக்கியம் நாமகள் எல்லாம் அறகுறையா இருக்கு. நம்ம சொல்றது ஒவ்வொன்றையா எடுத்து குருவும் முடிச்சு போட்டு பார்க்கிறார். சரி, இவாடு பக்தி கட்டி போடலாம். கடைசியில தன் பங்கு பலத்தை எடுத்து 2 விரக்கடை அவரா கொடுத்து ஒரு கட்டி சுவாமியை கட்டி போடுறார். அவ்வளவு வசதியான ஒரு அத்தியாயம் இந்த பகவானுடைய தாமோதர பந்தனம். கிருஷ்ணனை கட்டி போடுங்கோ, கட்டி போட்டு வைங்கோ. திரும்பி எப்ப வரணும் அப்ப அவிழ்க்கிறேன். அவனை இல்லை, உங்களை. இப்போ உங்களெல்லாம் பத்மநாபரத்தை கட்டி போட்டு போறேன், பத்மநாபரை நீங்க கட்டி போடுங்கோ, இதுவே கடங்கோ. யசோதா மாதிரி யசோத வேலையை பார்க்க போயிட்டா, நானும் என் வேலையை பார்த்துன்னு போறேன். திரும்ப வருது. ராதே கிருஷ்ணா. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே பூர்வார்த்தே கோபி பிரசாதோ நாம நவமோத்தியாய. இந்த பிரசாதம் எல்லாருக்கும் லபிக்கட்டும், எப்பொழுதும் லபிக்கட்டும். நிறைய விஸ்தாரமா சொல்லணும், ஓரளவுக்கு சொல்லணும். இந்த கோபி பிரசாதம் எல்லாருக்கும் சீக்கிரத்திலேயே லபிக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா ராதே.
जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति शांति शांति। जय श्री इंदु माता की जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम पद्मनाभा जय भोलो यशोदा माता की